கிருஷ்ணாவதாரம் எப்போது நடந்தது? அப்போதுதான் மகாபாரத நிகழ்வுகள் நடந்தன. ஏனென்றால் பாண்டவர்களோடு கிருஷ்ணரே இருந்தார் என்றெல்லாம் சொல்லிவிடலாம். சங்ககாலம்னு நினைச்சு பார்க்கும்போது அது ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, மினிமம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்க வேண்டும். 2500 ஆண்டுகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பொது ஊழி காலத்திற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவாவது சங்ககாலம் என்பது இருந்திருக்கும். இப்படி ஒரு விரதமா, இப்படி ஒரு சங்கல்பமா, பயங்கரமா இருக்கே அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சங்கல்பத்தை தனக்குத்தானே ஒரு செல்ஃப் அசைன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கொண்டவர். மெய் உயிர் வீடும் அன்றளவும் சரதம் முற்றிய மெய் தாதுவும் மூலத்தழலுடன் மீதெழும் தகைத்தே இரதம் முற்றிய சொல் மக பெறாதவர்க்கு இல்லை என்று இயம்பு நற்கதியும் சுரதம் முற்றிய என் தந்தை தன் பொருட்டால் பெறுவன். கொண்டை கொண்ட கோதை மீது தேன் உலாவும் கூனி கூன். இந்த கூனியினுடைய கொண்டையில பூமாலை சூடியிருந்தான்னு படிங்க. அப்ப கோதைனாலே பூமாலை, அதனாலதான் கோதைன்னு பெயர் வைத்தார்கள். ஆண்டாளுக்கு ஏன் பெரியாழ்வார் கோதைன்னு பேர் வச்சார்னா, பூ கட்டியே பழக்கப்பட்டவர், அவருக்கு வேற என்ன பேர் நினைவு இருக்கும், அதனால கோதைன்னு பேர் வச்சார். It is a personal encounter of the individual with the supreme. Religionனா என்ன? அவரவர்கள் பரம்பொருளோடு நேரடியாக பெறுகிற அனுபவம் இருக்கே, அதுதான் ரிலிஜன். பீஷ்மரால எப்படி இப்படி செய்ய முடிஞ்சதுன்னா, அவருடைய பர்சனல் என்கவுண்டர் வித் தி சுப்ரீம். அவர் ராஜ்ய குடும்பத்தை சேர்ந்தவளும் இல்லை. ராஜ்ய குடும்பத்திற்கும் அவளுக்கும் முற்பிறப்புனால ஒரு தொடர்பு உண்டுன்னு தாசபூபதி ஏற்கனவே சொல்லியிருக்க. அப்படிலாம் இருந்தா கூட அவளுடைய வளர்ப்பு என்ன? அவள் வளர்ந்தது வடகோட்டி குடும்பத்தில். அசன்னிதௌ சிந்து புவக ஸ்வாம் நாம்னா கந்தர்வ வர்யேண ரணே நிஜக்னே. ஸ்ரீ குருபியோ நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக. குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். பாரத கதை எவ்வளவு நாட்களாக அல்லது எவ்வளவு ஆண்டுகளாக நம்முடைய நாட்டில் புழக்கத்தில் இருந்திருக்க வேண்டும்? கிருஷ்ணாவதாரம் எப்போது நடந்தது? அப்போதுதான் மகாபாரத நிகழ்வுகள் நடந்தன. ஏனென்றால் பாண்டவர்களோடு கிருஷ்ணரே இருந்தார் என்றெல்லாம் சொல்லிவிடலாம். இருந்தாலும் ஒரு கதையாக, காவியமாக, வழிகாட்டக்கூடிய ஒரு பாடலாக எவ்வளவு நாட்களாக, எவ்வளவு ஆண்டுகளாக மகாபாரத தகவல்கள் நம்மிடத்தில் இருந்திருக்க வேண்டும். வியாசர் இந்த காவியத்தை பாடிக் கொடுத்தார் ஒரு பக்கம். தமிழ் மொழியை பொறுத்தவரையில் இது எவ்வளவு காலமாக இருந்திருக்கக்கூடும்? தொல்காப்பியத்திற்கு உரை வகுக்கிற உரையாசிரியர்கள் சில மேற்கோள்களை காட்டுகிறார்கள். வேறு ஏதோ ஒரு செய்தி வரும்போது அந்த செய்திக்கு ஒரு மேற்கோள் காட்டுகிறார்கள். நாம் இப்போ ஏதாவது ஒன்றை பற்றி பேசும்போது, what happened in 1960s அப்படின்னு ஏதாவது சொன்னோம்னு சொன்னால், 50-60 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி நமக்கு தெரியும். அது நடந்தது என்பதை பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், அல்லது எங்கேயோ பதிவில் படித்திருக்கிறோம். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர்கள் சங்க காலத்தில் இருந்த
மகாபாரத தமிழ் காப்பியத்தை பற்றிய செய்திகளை மேற்கோள் காட்டுகிறார்கள். கங்கை சிறுவனும் காய்கதிரோன் செம்மதும் இங்கிருவர் வேண்டா என எள்ளி கங்கை சிறுவன் படைக்காவல் பூண்டான் செயிர்த்தார் மறுவந்தார் தத்த மனம். 2 பேரும் ஒரே சமயத்துல படையில இருக்கலாகாது, 2 பேருக்கும் ஒத்து வராது. காய்கதிரோன் செம்மல், சூரியனுடைய புத்திரனாக இருப்பவனும் கங்கை சிறுவனும் இங்கு இருவர் வேண்டா. 2 பேரும் இருந்தா ஒத்து வராதுன்னு 2 பேரும் இருக்க வேண்டாம்னு தீர்மானம் செய்து கங்கை சிறுவன் படைக்காவல் பூண்டான். கங்கையினுடைய மகனாக இருக்கிற பீஷ்மர் சைன்யத்திற்கு தலைமையேற்றார் என்று இந்த தகவல் சங்ககால பாடல்களில் இருந்தது. சங்ககாலத்தில் இருந்த பெருந்தேவனாருடைய பாட்டு என்று இது மேற்கோள் காட்டப்படுகிறது. சில சமயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருவர் செய்து அது பிரபலமாகிவிட்டால் அதே போன்ற விஷயத்தை சில ஆண்டுகளுக்கு பின்னர் வேறு யாராவது செய்யும்போது அவருக்கும் அந்த பெயரையே சூட்டி விடுவார்கள். அவரை போல அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த அவரை போலங்கிறது அதே பெயராக மாறிவிடும். சங்ககாலம்னு நினைச்சு பார்க்கும்போது அது ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, மினிமம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்க வேண்டும். 2500 ஆண்டுகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பொது ஊழி காலத்திற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவாவது சங்ககாலம் என்பது இருந்திருக்கக்கூடும். அதுக்கும் முன்னால் டேட் பண்ண முடியறது. ஆனால் சில காரணங்களால் அது பின்னால் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறதுன்னு சில பேர் சொல்லுகிறார்கள். அதை வைத்துக்கொண்டு கணக்கு போட்டால் கூட இதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டில் தான் இன்னொரு பாரதம் தமிழில் வருகிறது. அதை பாடியவருக்கும் பெருந்தேவனார்னு தான் பெயர். அந்த பாரதம் பாடினவருக்கு பெருந்தேவனார்னு பெயர் இருந்ததுனால இவருக்கும் அதே பெயரை வைத்து விட்டார்களா, இல்லை எதேச்சையாக இவருடைய பெற்றோரும் இவருக்கு சூட்டிய பெயர் பெருந்தேவனாரா தெரியல. தெள்ளாரில் போர் வென்ற 3ஆம் நந்திவர்ம பல்லவன் காலத்தில் இந்த பிற்கால பாரதம் பாரத வெண்பா என்பது இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த பாரத வெண்பா முழுசா இல்லை, மகாபாரத கதை முழுசா இல்லை. அது போருக்கு கொஞ்சம் முன்னால் தொடங்கி போரில் பீஷ்ம பருவம் எப்படி இருந்தது, துரோண பருவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பாதி போர்லேயே அந்த காப்பியம் நின்று போகிறது. பாடல்கள் கிடைக்கல. அதுக்கப்புறம் பாலபாரதம்னு வேற ஒன்று இருக்கு. வெள்ளி பாரதத்திற்கு உரை வகுக்கக்கூடிய வைமுகோ அவர்கள் பாலபாரதத்தை தான் நிறைய மேற்கோள் காட்டுவார். எதுக்கு சொல்கிறேன், பாரதம் பற்றிய தகவல்கள் தமிழ்கூறு நல்லுலகில் நிறைய பரவி இருந்திருக்க வேண்டும். நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள் புழக்கத்தில் இருந்திருக்கு. சர்வசாதாரணமாக மேற்கோள் காட்டுற மாதிரி, எக்ஸாம்பிள் இதுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இப்படித்தான் இருந்தது என்று எடுத்து கையாள்வதற்கு அது ரொம்ப சர்வசகஜமான விஷயமாக இங்கே இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த மண்ணோடு ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது, வடமொழியில் இருந்தது அப்படின்னு இல்லாமல் இந்த மண்ணோடு ஊறிப்போனதாக இந்த காப்பியம் இருந்திருக்கிறது. கதை போக்கின்படி தேவவிரதனிடத்தில் கதையை நிறுத்தினோம். தேவவிரதன், அவனுக்கு பீஷ்மன் என்கிற பெயர் பிற்காலத்தில் ஏற்பட்டது. பீஷ்மன்னு சொன்னா அச்சமூட்டக்கூடிய, பயங்கரமான அச்சமூட்டக்கூடிய. ஏன் அப்படி ஒரு பெயர் வந்ததுன்னா, மற்றவர்கள்
பயப்படக்கூடிய வகையில் தான் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டவர். இந்த மாதிரியா, இப்படி ஒரு விரதமா, இப்படி ஒரு சங்கல்பமா, பயங்கரமா இருக்கே அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சங்கல்பத்தை தனக்குத்தானே ஒரு செல்ஃப் அசைன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கொண்டவர். அவர் எப்படி அதை எடுத்துக்கொண்டார் என்பதை பார்த்தோம். அதை பாதியில் நிறுத்தியிருந்தோம். அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஏன்னா அதை சொல்கிறார்னு மாத்திரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன எப்படி சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கல. அதனால் அந்த இடத்துலேருந்து தொடர்வோம். வில்லிபுத்தூரார் இதை ரொம்ப அழகாக பாடுகிறார். தந்தையினுடைய மனம் ஒரு பெண்ணின் மீது போய்விட்டது என்பதை தெரிந்து கொண்டு அந்த பெண் வீட்டுக்கு போய் அந்த பெண்ணுடைய தந்தை சொல்லக்கூடிய சில கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸுக்கு உடன்பட வேண்டும். உடன்படுகிறார். எப்படி உடன்படுகிறார்? இந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னன்னு தெரியும், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. எப்படி உடன்படுகிறார் அப்படிங்கிறத வில்லிபுத்தூரார் வெகு அழகாக குறிப்பிடுகிறார். விரதம் முற்றியவாறு அனைவரும் கேண்மின். எல்லார்கிட்டையும், அங்க இருந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாராம். சத்தியவதியின் தந்தை மாத்திரம் இல்லை, தாசபூபதினு பேரு. வெளிபாரதத்தில் அவருக்கு தாசபூபதி. அந்த பகுதிக்கு படகோட்டிகள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு தலைவராக இருந்தவர். அதனால் தசராஜன் அப்படிங்கிற அந்த பெயர் தமிழில் தாசபூபதி, அந்த நிலப்பகுதிக்கு தலைவர். அங்கே இருந்த இன்னும் சில பேர், அவருடைய வீட்டுக்கு தேர் வந்து நிற்கிறது. நாட்டினுடைய இளவரசன் வந்திருக்கிறான். அப்போ கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னான்னு வந்து பார்த்துருப்பார்கள். வந்து பார்க்கறது மாத்திரம் இல்லை, அரசன் வரல, ஆனால் இளவரசன் வந்திருக்கான்னு தெரியறது, தேர் வந்திருக்கிறது அப்படின்னா ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்பதற்கு கூட, தசராஜனுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்பதற்கு கூட மற்றவர்கள் போயிருக்கிறார்கள், வந்து எட்டி பார்த்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பார்த்து தசராஜன்கிட்ட பேசியாச்சு. தசராஜன் கண்டிஷன்ஸை சொல்லியாச்சு. இப்போ இந்த இளவரசன் அவர்களையெல்லாம் கூப்பிட்டு வைத்து கொண்டு சொல்கிறான். விரதம் முற்றியவாறு அனைவரும் கேண்மின். மெய் உயிர் வீடும் அன்றளவும் சரதம் முற்றிய மெய் தாதுவும் மூலத்தழலுடன் மீதெழும் தகைத்தே இரதம் முற்றிய சொல் மக பெறாதவர்க்கு இல்லை என்று இயம்பு நற்கதியும் சுரதம் முற்றிய என் தந்தை தன் பொருட்டால் பெறுவன். மெய் உயிர் வீடும் அன்றளவும். வீடும்னா விடுதலை பெறுதல்னு அர்த்தம். வீடு, வீடு பேருன்னு சொல்கிறோமே, அதுக்கே விடுதலை அப்படின்னு தான் அர்த்தம். மோக்ஷங்கிறதே விடுதலை தானே. இந்த தேகத்திலிருந்து ஆன்மா விடுதலை பெறுவதும், லௌகீக கட்டுக்களிலே இருந்து ஆன்மா விடுதலை பெறுவதும் தான் மோக்ஷம் அல்லது வீடு பேரு. மெய் உயிர் வீடும் அன்றளவும். உள்ள இருக்க உயிர், இந்த உயிர் இந்த தேகத்திலேந்து விடுதலை பெற்று போகிற வரையில், அப்படின்னா ஃபார் மை லைஃப், சரதம் முற்றிய மெய்த்தாதுவும் மூலத்தழலுடன் மீதெழும் தகைத்தே. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மாத்திரம் சொல்லலை, நான் இதுக்கு உரிமை கோர மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை? ஏன் மகளுடைய மகனுக்குத்தான் இந்த ராஜ்ய உரிமை, ரைட்? நான் உரிமை கோர மாட்டேன். நீ உரிமை கோர மாட்ட, உன்னுடைய பிள்ளை உரிமை கோரினா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாச்சே, ஆன்செஸ்ட்ரல் இன்ஹெரிட்டன்ஸ் உண்டா இல்லையா? அதனால் உன் பிள்ளை கோரினா என்ன பண்ணுறது? அவ்வளவுதானே, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. சொல்கிற வார்த்தை பாருங்கள். இன்னைக்கு நமக்கு கேட்குறதுக்கு அது முழுமையாக கூட சில நேரங்களில் புரியாது, இல்லை சற்று நெருடலாக கூட இருக்கலாம். சரதம் முற்றிய மெய்த்தாதுவும் மூலத்தழலும் மீதெழும் தகைத்தே.
மூலத்தழல்ங்கிறது என்னன்னா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் நெருப்பு. தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ ஃபயர். அந்த ஃபயர் இருந்தால் தான் அதுதான் உயிர்ப்புக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெப்பத்தன்மை. அது எங்கே இருக்குன்னா மூலாதாரத்தில் இருக்குன்னு கணக்கு. அதனால தான் மூலாதாரத்தில் மூண்டெழும் கனலை அவையார் பாடுறச்சே, மூலாதாரத்து மூண்டெழும் கனலை என்ன பண்ணணும், அதை மேலே ஏற்றி கொண்டு போவது, குண்டலினியை எழுப்புவது. அந்த குண்டலினிங்கிறதே மூலத்தழல். மூலத்தழல் மேலே எழும். அது மாத்திரமில்லை, என்னுடைய மெய் தாதுவும் மேலெழும்படியாக மட்டுமே வாழுவேன். மிகப்பெரிய சித்தர்களுக்கும் தவசிகளுக்கும் ஊர்த்வரேஸ்வரர்கள் என்று ஒரு பெயர் உண்டு. ஊர்த்வம்னா மேலன்னு அர்த்தம். அவர்கள் தங்களுடைய உயிர் தாது, whatever is going to help in procreation, whatever is going to help in subsequent generations, அதை கூட மேலே ஏற்றி விடுவார்கள் அப்படின்னு கணக்கு. அதனால தான் அவர்களுக்கு ஊர்த்வரேஸ்வரர்கள். தபோ வலிமையினால் அதையும் மேலே ஏற்றக்கூடியவர்கள். அவர் என்ன சொல்றார், சரதம் முற்றிய மெய்த்தாது தம்முடைய சுக்கிலமும் தம்முடைய மூலத்தழலும் மேலேதான் ஏறுமே தவிர கீழே வராது, கவலைப்படாதீர்கள். அதுதான் அந்த பயங்கரமான விரதம். மெய் உயிர் வீடும் அன்றளவும் சரதம் முற்றிய மெய்த்தாதுவும் மூலத்தழலுடன் மீதெழும் தகைத்தே. அந்த தகைமையில் நான் வாழ்வேன். அங்கே யாராவது முகம் மாறி இருந்திருக்கணும். அவர்களை பேசவே விடலை. இந்த சென்டென்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்பா உனக்கு குழந்தைகளே இல்லைன்னா உனக்கு நரகம் கிடைக்குமேப்பா, உனக்கு யாருப்பா கூட, உனக்கு யார் பிற்காலத்தில் உதவி செய்வார்கள், இல்லை உனக்கு யார் இறுதிக்கடன்கள் செய்வார்கள் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கலாமா இல்லையா? அப்படி கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் வேறு எதுவும் இல்லை என்றாலும் தமக்கு இறுதிக்கடன்கள் யார் செய்வார்கள் என்று எண்ணி பார்த்தவர்கள் உண்டு. வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கூட இறுதிக்கடன்களை யார் செய்வார்கள்? திருவண்ணாமலையில் ஒரு அரசர் இருந்தார், நாட் வெரி லாங் பேக். சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய ஆட்சியை நடத்த விடாமல் சில பிரச்சனைகளை எழுப்பினார்கள். 15-16வது நூற்றாண்டு வாக்குதான். அந்த காலகட்டத்தில் அது வரைக்கும் கன்னடம் பேசக்கூடிய பகுதியில் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தவர். அங்கே இருந்து மெல்ல மெல்ல அவருடைய ராஜ்யம் சுருங்கியது. திருவண்ணாமலையில் வந்து தன்னுடைய தலைநகரை அமைத்து கொண்டு திருவண்ணாமலையிலே இருந்து ஆட்சி நடத்துகிறார். ஹொய்சள வம்சத்தைச் சேர்ந்தவர் கிங் பல்லாளா, வல்லாள மகாராஜன்னு சொல்கிறோமே அந்த கிங் பல்லாளா. அவருக்கு பிள்ளைகள் இல்லை. ஒரு நாள் சுவாமி கிட்ட வருத்தப்படுறார், எனக்கு யார் இறுதிக்கடன்கள் செய்வார்கள்? அருணாச்சலேஸ்வரர் சொன்னார், ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன்னு. திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் பள்ளிகொண்டாப்பட்டுன்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது. குடியாத்தத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிகொண்டா ஒன்று, திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தா பள்ளிகொண்டாப்பட்டுன்னு இருக்கும். அந்த அரசர் பள்ளி கொண்ட இடம் அது. பள்ளி கொள்ளுதல்னா என்ன? அவர் அந்த இடத்தில் உயிர் துறந்தார். அந்த பள்ளிகொண்டாப்பட்டுக்கு ஒவ்வொரு மாசி மகத்தன்னைக்கும் அருணாச்சலேஸ்வரர் புறப்பட்டு போகிறார். எதுக்குன்னா, தந்தைக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகள், நான் உனக்கு மகனாக இருக்கிறேன்னு சொன்னவர் அங்கே போனார். அப்போ யார் தனக்கு இறுதிக்கடன்கள் செய்வார்கள் அப்படிங்கிற எண்ணம் நிறைய மனங்களில் வரும். இப்போ யாராவது சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அதை கேட்டால் என்ன பண்ணுறது, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்கிறார். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள். இரதம் முற்றிய சொல் மகப்பெறாதவர்க்கு இல்லை என்று இயம்பு நற்கதி.
நல்ல இரதம்ங்கிறது தமிழில் வரும்போது ரசம்ங்கிற சொல் இங்கே ரதம்னு ஆகி ரா மொழிக்கு முதலாக வராதுங்கிறதுனால ஈ சேர்ந்து இரதம்னு வருது. நல்ல ரசமான இனிமையான சொற்களை பேசக்கூடிய, மழலை சொற்களை பேசக்கூடிய குழந்தைகள். ரசம் முற்றிய சொல் மகப் பெறாதவர்க்கு. நல்ல குதலை மொழிகளை, மழலை மொழிகளை பேசக்கூடிய குழந்தைகளை பெறாதவர்க்கு இல்லை என்று இயம்பு நற்கதி. அவர்களுக்கு நல்ல கதி கிடைக்காதுன்னு சொல்லுகிறார்களே, அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு எது மகிழ்ச்சியோ அதை செய்து விட்டால் அதுவே எனக்கு நல்ல கதியை கொடுத்துவிடும். தந்தை தன் பொருட்டால் பெறுவன் என்று இன்னதும் சொன்னான். அங்கே இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு, திஸ் இதுதான் நடக்கப் போகிறது அப்படின்னு சொன்ன உடனே, இவன் மொழி நயந்து கேட்டுழி அவையின் இருந்த தொன் மனிதரே அன்றி தவ முனிவரரும் தேவரும் ககனம் தங்கு மங்கையர் பலரும் உவகையோடு இவனுக்கேற்ற பேர் உரை செய்து ஒளி கெழு பூமழை பொழிந்தார். யாரெல்லாம்? தவம் செய்யக்கூடிய முனிவர்கள். இந்த வார்த்தை கேட்டவுடனே தவ முனிவரர், தேவர்கள், அங்க இருந்த தொன் மனிதர்கள், அந்த இடத்துல இருந்த அவையின் இருந்த தொன் மனிதர்கள். தொன் மனிதர்கள்னா கொஞ்சம் வயதானவர்கள் தான் அங்கே இருந்திருக்கிறார்கள்னு தெரியுது. கொஞ்சம் வயது முற்றிய அகவை முற்றிய மக்களும் தேவர்களும் தவ முனிவர்களும். அது மாத்திரம் இல்லையா, எப்படி சொல்றார்? ககனம் தங்கு மங்கையர் பலரும். இந்த வான வீதியில நின்று பார்த்து கொண்டிருப்பார்களே பெண்கள், அழகான பெண்கள், அரம்பையர் பெண்கள், அவர்களும் மகிழ்ச்சி அடைந்து உவகையோடு இவனுக்கேற்ற பேர், இவனுக்குன்னு ஒரு பெயர், இப்போ அந்த பெயர் சூட்டப்பட வேண்டுமே, அந்த பெயரை சூட்டுகிறார்கள். இப்பதான் பீஷ்ம அப்படின்னு அந்த பெயரை வைக்க போகிறார்கள். உவகையோடு இவனுக்கேற்ற பேர் உரை செய்து ஒளி கெழு பூமழை பொழிந்தார். அவனியின் நிருபர் வெறுவரும் திரளான் அரிய சொல். அதுதான் அந்த பெயருக்கான அர்த்தம். பூமியில இருக்கக்கூடிய அரசர்களெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத, அச்சப்படக்கூடிய ஒரு சங்கல்பத்தை இவன் எடுத்து விட்டான். எந்த அரசராவது எடுப்பாரானா? ஏன் அரசர்கள் நினைத்து பார்க்க முடியாது? எல்லா அரசர்களும் என்ன சொல்லுவார்கள்? எனக்கு ஒரு வாரிசு வேண்டும். எதற்கு? என்னுடைய ஆட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு. ஆனானப்பட்ட தசரதர் கூட 60 ஆண்டுகள் மாண்டுற, நான் 60,000 ஆண்டுகள் மாண்டுற நான் ஆட்சி நடத்தினேன், எனக்கு என்னுடைய ராஜ்யத்தை ஆளுவதற்கு ஒருத்தர் வேணும்னு கேட்டாரா இல்லையா? அப்போ அரசர்கள் அப்படி நினைப்பார்கள். ஆனால் அந்த அரச வர்க்கத்தில் பிறந்த இவன் அரசர்களே அச்சப்படும்படியாக வெறுவரும் திரளான் அரிய சொல். அப்பதான் பீஷ்ம என்கிற அந்த பெயரை வைக்கிறார்கள். மெய் மகிழ் கடவுள் பூமழையுடனே வீடுமன் என்னும் பெயர் எய்தி. பீஷ்ம அப்படிங்கிற அந்த பெயர் தமிழ்ல வீடுமன்னு வரும். பீஷ்மன் அப்படிங்கிறது வீடுமன். வில்லிபுத்தூரார் காலம் வரைக்கும் பல பெயர்கள் இந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கின்றன. இது தொல்காப்பிய விதி. இது கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஏன்னா பல நேரங்களில் நமக்கு அந்த பெயர்கள் எப்படி மாற்றப்பட்டனான்னு தெரியாது. இதில் குழப்பம் என்னன்னா, அப்போ அவர்கள் மாற்றினார்களே, அப்போ நாமும் இப்போ மாற்றணுமா அப்படிங்கிறது இந்த ஒரு சிக்கல் வரும். தமிழ்த்தனமாக வைக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு சிக்கல் வரும். தொல்காப்பிய விதி, தொல்காப்பியத்தை தொடர்ந்து வந்த சில இலக்கண நூல்களின் விதிப்படி அந்த பெயர்கள் தமிழ் முறை பெற வேண்டும், தமிழ் உச்சரிப்பு பெற வேண்டும். எந்த சொல்லாக இருந்தாலும் வேற்று மொழியிலிருந்து வரக்கூடிய சொற்கள் தமிழ் உச்சரிப்பை பெற வேண்டும், தமிழ் முறையை, இலக்கணத்தை தழுவ வேண்டும். அதனால தான் நமசிவாயங்கிறது தமிழில் நமச்சிவாயன்னு வரும். அந்த வல்லொற்று ஈச்சு வரும். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு தான் மாணிக்க வாசகர் பாடுறார். ஆழ்வார்கள் பாசுரங்களை பார்த்தோம்னா சில பெயர்கள்லாம்
கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஊர்வசி அப்படிங்கிற பெயரை ஆழ்வார்கள் உருப்பசின்னு பயன்படுத்துவார்கள். ஊர்வசின்னு வராது, உருப்பசின்னு வரும். கம்சன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கஞ்சன் வயிற்றில். கம்சன்கிறது கஞ்சன்னு மாறும். சிலப்பதிகாரத்திலேயே கஞ்சன் தான், இளங்கோவடிகளே கஞ்சன்னு தான் பாடுறார். அப்போ சில பெயர்கள் மாறும். அந்த பெயர்கள் அந்த உச்சரிப்புக்கு ஜானகின்னு எழுதலை, கவி சக்கரவர்த்தி ஷானகின்னு எழுதுறார். ஜட்டாயுவ ஷடாயுன்னு எழுதுறார். இது பழக்கத்தில் இருந்திருக்கு. ஷடகோபன் என்ன அர்த்தம்? நம்மாழ்வாருக்கு ஷடகோபன்னு பேர் இல்லையா? நீங்கள் சில எழுத்துக்கள் சேரும்போது பின்னால் வரக்கூடிய எழுத்தோட உச்சரிப்பு மாறி போயிடும். நாக்கு பெறலாது. சில எழுத்துக்கு தான் சில எழுத்து சேரும், இல்லைன்னா சேராது. ஒன்றும் இல்லை, அதுதான் சந்தி விதி, புணர்ச்சி விதி இல்லைன்னா சந்தி விதிம்பார்கள். ராம அயனம், தக்ஷிண அயனம். அயனம்னு எழுதுறச்சே எப்படி எழுதணும்? 2 சுழினா போட்டு எழுதணும். தனியாக அயனம்னு எழுதினா 2 சுழினா. உத்தராயணம் தட்சிணாயணம் 3 சுழி. அந்த உச்சரிப்பு மாறி போயிடும். இது ரெண்டும் சேரும்போது உச்சரிப்பு மாறும். சரவனம், சரம் அப்படின்னாக்க நாணல். சரவனம், சரவனத்தில் நாணல் காட்டில் வளர்ந்தவன். ஆனால் சரவணன் எழுதுகிறோம், தமிழ் எழுதும்போது சரவணன். இது சேரும்போது 2 சுழி 3 சுழியாக மாறும். அதே மாதிரி சில உச்சரிப்புகள் மாறும். அந்த உச்சரிப்புகளை மாற்றி பயன்படுத்த வேண்டும் என்பது விதி. அதனால தான் ஷடகோபன் அப்படிங்கும்போது என்ன ஆறுது? அவர் என்ன பண்ணார்? நம்மாழ்வாருக்கு ஏன் அந்த பேர் வந்தது? உலக இயற்கைக்கு மாற்றாக இருந்தவர், அதனால் அவருக்கு மாறன்னு பேர். என்ன மாற்று? ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுப்போம். அந்த குழந்தை முதல்ல என்ன பண்ணணும்? அழணும். இன்றைக்கி கொஞ்சம் நிறையா டெக்னிக்கலாக மாறி போச்சு. அது இன்குபேட்டரில் போட்டுட்டு அது அழாமல் கூட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், அது வேறு விஷயம். நீங்கள் அந்த காலத்தில் அந்த குழந்தைய என்ன பண்ணுவார்கள்? குழந்தை அழுதுதான் தான் முதல்ல கேட்பார்கள் இல்லையா? அது அழணுங்கிறதுக்காக அதை தலைகீழாக பிடிச்சி ஒரு தட்டு தட்டி நல்ல ஓங்கி அடித்தா அது வீல் வீல்னு கத்தூன்னு. யூனோ, தட் இஸ் அ சைன் ஆஃப் சர்வைவல். அது அழணுங்கிறது எதுக்காகனா, தாயின் வயிற்றில் இருக்கிற வரையில் அந்த குழந்தையினுடைய நுரையீரல் வேலை செய்யாது. அது இத்தினுண்டுக்கு இருக்கும், சுருங்கி இருக்கும். இது வெளியில் வந்து அழும்போது அப்படியே அந்த நுரையீரல் விரிந்து மூச்சை உள்ளே இழுக்கும். அந்த காற்று உள்ளே போனால் தான் நுரையீரல் விரிய போகிறது, இல்லைன்னா நுரையீரல் சுருங்கி இருக்கும். அதுக்கு ஒரு நேச்சுரல் மெக்கானிசம். இவர் என்ன பண்ணார்? மாறனாக இருந்தவர் அழலை. அப்போ அழலைன்னா என்ன? இந்த லௌகீகத்தோடு தொடர்பு இருக்கிற அந்த வாயு இருக்கே, நாம் அதை உள்ளே இழுக்கணும், அந்த காற்று உள்ளே போகணும் சராசரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த காற்று உள்ளே போகலை, அந்த காற்றை நிறுத்திட்டார். வராத நீ எனக்கு, இந்த லௌகீக காற்று வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டார். அந்த வாயுக்கு என்ன பேருனா, லௌகீகத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த பிராணனுக்கு என்ன பேருனா ஜட்டம். ஏன்னா அது வரைக்கும் பகவத் சிந்தனையோடு இருக்கிற அந்த கருப்பிண்டத்தை இந்த லௌகீகத்தோடு கொண்டு வந்து ஒட்ட வச்சு ஜட்டமாக்குறது இந்த வாயு. அதனால் இதுக்கு ஜட்டம்னு பேர், ஜட்டவாயு. இந்த ஜட்டவாயு வேண்டாம்னு சொல்லி ஜட்டவாயுவின் மீது கோபம் கொண்டவர் ஜட கோபன் இருக்கணும். ஆனால் தமிழில் ஜட்டங்கிறது ஷடான்னு மாறினோடனே ஷடகோபன் அப்படின்னு வருது. இப்போது இதே மாதிரி நிறைய உச்சரிப்புகள் அந்த பழைய விதிப்படி மாறும். கம்பர் என்ன பண்ணார்னா, சில பெயர்களையே மாற்றிட்டார். தப்பில்லை, அவருடைய காலத்தில் ரிஷ்யஸ்ரிங்கர்னு ஒருத்தர். இந்த ரிஷ்யஸ்ரிங்கர், ஸ்ரிங்கம் அப்படிங்கிறத என்னைத்துக்கு பார்த்தோமா இல்லையா? கனகமய ஸ்ரிங்கம், மாட்டு கொம்பு, அதுக்கு தங்க தொப்பி போட்டிருந்தார்கள் அப்படின்னா கனக ஸ்ரிங்கமயம்.
இப்போ ஸ்ருங்கம்ங்கிறது தமிழில் சிருங்கம் அப்படின்னு மாறும். சரியாக வராது, சரியாக வராது, உச்சரிப்பு சரியாக வராது. மாத்திரமில்லை, கவிதையில் நிறைய கிளாஷ் வரும், அந்த அக்ஷரங்கள் கணக்கில் கிளாஷ் வரும். பார்த்தார், ரிஷிய ஸ்ரிங்கர் ரிஷிய ஸ்ரிங்கர் அப்படின்னா சரிப்பட்டு வராதுன்னு கம்பர் என்ன பண்ணிட்டார், கலைக்கோட்டு முனின்னு பேரையே மாற்றிவிட்டார். கலைக்கோட்டு முனி, கலைமானுடைய கொம்பை தலையில் கொண்டவர் கலைக்கோட்டு முனி. கலைமான் கொம்புக்கு கோடு. இரலை மலை, ருஷ்யமுக பர்வதம், அதுதானே சுக்ரீவன் இருந்த இடம். இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பருதி செல்வன், அதை என்ன பண்ணார்னா இரலை மலைன்னு மாற்றிவிட்டார். இரலைங்கிறது மான், ருஷ்ய முகம், ருஷ்யம்ங்கிறதும் மான், மான் முகம். மலை எப்படி இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு மானோட முகம் மாதிரி தெரிஞ்சுது டிஸ்டன்ஸ்லேருந்து. ருஷ்ய முக பர்வதம் இரலை மலை. ராவணனுடைய கசின்ல ஒருத்தன் மகாபார்ஷ்வன்னு பேர் அவனுக்கு. மகாபார்ஷ்வன், வால்மீகி சொல்றச்சே மகாபார்ஷ்வன். பார்ஷ்வம்னா பக்கம், ஒன் சைட். அதுதான் பார்ஷ்வவாதம்ங்கிறது தான் பக்கவாதம்னு வந்தது. இந்த பார்ஷ்வன் பார்த்தார் கம்பர், மகாபார்ஷ்வன். அவன் பேரை அது எங்கேயாவது எசகு பெசகா என்னமா ஆயிடும். அதுக்காக என்ன பண்ணிட்டார்னா மாபெரும் பக்கன். மாபெரும் பக்கன், ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் இன் யுத்த காண்டம். அதே மாதிரி தான் தூம்ரலோச்சனன் ஒருத்தன் இருக்கான். ராவணனுக்கு ஒரு கசின் தூம்ரலோச்சனன். அவனை என்ன பண்ணார், புகை நிற கண்ணன். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணார்கள். சில பெயர்களை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணார்கள். அதில் தான் பீஷ்மன் அப்படிங்கிறது இஷு வராது. அதனால என்ன ஆகும், பாவும் வராது, பா வாவா மாறும், மென்மையான சப்தத்திற்கு வரும். பாங்கிறது நீங்கள் சில மொழிகளில் வா பாவா மாறும். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த வலிமையான சப்தம் இங்கே மென்மையான சப்தமாக மாறும். அதனால் என்னாச்சு, பீஷ்மன்கிறது வீடுமன். அந்த இஷுங்கிறது இப்போ கூட பார்க்குறோமா இல்லையா, விடயம் அப்படிங்கிறார்கள் சில பேர். விஷயம்னு சொல்கிறத விடயம். ஷாவுக்கு டா அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு, அது ஒரு விதி. அதனால் வீடுமன் அப்படின்னாச்சு. ஆனால் இதில் என்ன, கொஞ்சம் பீஷ்மர் இருக்கட்டும் பரவாயில்ல, அவர் எத்தனையோ நாள் அம்பு படுக்கையிலேயே கடந்தவர். 58 நாள் அம்பு படுக்கையில் கடந்தார். இன்றைக்கி என்ன பீஷ்ம ஏகாதசியா? ஆமாம், அதனால் நாளைக்கு, அதனால் பரவாயில்ல, அப்போ இன்னும் ஒரு நாள் இருக்கட்டும் பரவாயில்ல. அந்த பீஷ்மர் பேர் வீடுமன் ஆச்சு. இது இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்தது. இது எதுக்காக சொல்ல வந்தேன், இந்த வழக்கம் இருந்தது, வழக்கம் இருந்ததுன்னு வச்சுட்டோம்னா நல்லது. ராஜாஜி என்ன பண்ணார், சாக்ரட்டீஸை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார். இதே ஸ்டைலை ஃபாலோ பண்ணார் அதில். அப்போ என்ன பண்ணணும், இந்த சாக்ரட்டீஸ் பேரை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து சோக்ரதர்னு எழுதினார். இருக்குது, அந்த புத்தகம் இருக்குது, சோக்ரதர் அப்படின்னு எழுதினார். ஆனால் அதுக்கப்புறம் அவரே மாற்றிக்கிறார், இது வேண்டாம். ஒரு காலகட்டத்தில் அந்த இலக்கண விதி சரி, அப்போது அது புரிஞ்சுது. ஆனால் இதே மாதிரி போச்சுன்னா, நீங்கள் இன்றைக்கி குளோபலைசேஷன் அப்படின்னு எல்லாம் போகும்போது பல பெயர்கள் வரும்போது இந்த பெயர்களெல்லாம் நாம் இந்த விதிப்படி மாற்றுறதுன்னு ஆரம்பித்தோன்னா யார் என்னன்னு புரியவே புரியாது. நீங்கள் கிங் லூயி எப்படி எழுதுறது, லூயினா லா மொழிக்கு முதலாக வராது தமிழில், உலுயி, உலுலாயி உலுலாயின்னு வேண்டியது தான். கஷ்டமாயிடும், தெரியாது. when you want to search, இண்டெக்ஸ் பண்ணி நேற்று பார்த்தோமே அனுக்கிரமணி படாத பாடுபடும். அதனால் ஒரு ஸ்டேஜில் பண்ண முடியாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் செய்தார்கள், ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பின்னர், அதனால தான் ராமன் இல்லை தமிழில் இராமன், இராமாவதாரம். ஆனால் அதையே அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடிய நிலை, ராமன் வேணால் புரிஞ்சிடும் நமக்கு. ஆனால் இதே மாதிரி சில விஷயங்களை பண்ணும்போது கஷ்டம். நீங்கள் ஒன்றும் இல்லை, மன்னித்து விடுங்கள், யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. சென்னையில் தியாகராய நகரில் ரங்கன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அதுக்கு தமிழில் இரங்கன் தெருன்னு எழுதிட்டார்கள்.
அரங்கன்னு தான் இருக்கணும். சில இடங்களில் ராவுக்கு மொழிக்கு முதல்னு சொல்லி அகரம் வரணும், சில இடங்களில் இகரம் வரணும். நீங்கள் இரங்கல் செய்தி தான் வரும், நீங்கள் அந்த இடத்துல அரங்கன்னு போட முடியாது. இங்கே ரங்கப்பிரவேசம், அதுதான் அரங்கேற்றம். அரங்கன் அப்படிங்கிறதே ரங்கங்கிறதுலேருந்து வந்தது தானே, ஸ்ரீரங்கம் திரு அரங்கம். ஆனால் இதை எல்லா சமயத்துலேயும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண ஆரம்பித்தா காலப்போக்கில் சில பிரச்சனைகள் வந்துவிடும். அதனால் இப்போ இந்த ரூலை அப்படியே பண்ணுறதா அப்படின்னா, இப்போது எழுதக்கூடியவர்கள், இப்போது பழக்கத்தில் வரக்கூடிய சமகால இலக்கியங்களில் இந்த மாதிரி வேண்டாம், இந்த விபரீத பரீட்சை வேண்டாம். விபரீத பரீட்சையில் என்ன ஆடும், ஒவ்வொரு பேரும் எங்கே போய் மாறுறதுன்னு தெரியாது. அப்புறம் அதுக்கு தனியாக ஒரு கிளாசரி போடணும். எத்தனை பெயர்கள் இருக்கோ அதுக்கு தனியாக ஈக்குவல் சைஸில் ஒரு கிளாசரி நிற்கும், இந்த பெயருக்கு இதுதான். நீங்கள் அப்போ அது பண்ண முடிஞ்சுது. ஜாம்பவான சாம்பன் அப்படின்னு எழுதினார். கம்பராமாயணத்தை வச்சுன்னு பார்த்தோம்னா நிறைய பெயர்கள் மாறி இருக்கும். அதே மாதிரி இங்கே வில்லிபுத்தூரார்லேயும் நிறைய பெயர்கள் அந்த மாதிரி மாறி இருக்கும். அப்படி மாறினது தான் பீஷ்மன்கிறது வீடுமன். ஆனால் அந்த பெயருக்கு ஒரு பொருத்தம் வீடுமன்னு சொல்லும் போதும் வருகிறது. வீடுனா என்ன? விடுதலை, எல்லாவற்றையும் துறப்பது. வீடுமன், எல்லாவற்றையும் துறந்து நிலைத்தவன். மன்னுதல்னா நிலைத்தல். எல்லாவற்றையும் துறந்து விட்டு நிலைத்தவன். மெய்மகிழ் கடவுள் பூமழையுடனே வீடுமன் என்னும் பெயர் எய்தி. மெய்மகிழ் கடவுள், சில வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகு. கடவுள் மகிழ்ந்தார், தேவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள், கடவுள் மகிழ்ந்தார். எதற்கு மகிழ்ந்தார்னா இந்த உண்மையை பார்த்து மகிழ்ந்தாராம். இந்த உண்மைக்காக, பீஷ்மனுடைய உண்மையை பார்த்து, அந்த நேர்மையை பார்த்து மகிழ்ந்து, பீஷ்மன் என்கிற அந்த பெயர் கொடுக்கப்பட்டவுடன் பீஷ்மர் என்ன செய்தார்? மெய்மகிழ் கடவுள் பூமழையுடனே வீடுமன் என்னும் பெயரெய்தி கைமகிழ் வரிவில் தாச பூபதியும் கன்னிகை காளியும் தானும் மொய் மனம் கமழு மன்றல் வேனிலின் வாய் முனிவரும் இளைஞரும் சூழ செய்மகிழ் பழனக் குறு நிலமுடையான் திருமனை விரைவுடன் சேர்ந்தான். அம்மா கிளம்புன்னா, அம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமாம்மா. தன்னுடைய தேரில் தனக்கு தாயாக அவளை ஏற்றி தாசபூபதியும் கன்னிகை காளியும், சத்தியவதின்னு நாம் சொல்லக்கூடியவளுக்கு பல வகையான பெயர்கள் இருந்திருக்கின்றன என்றான்னு பார்க்குறோம். மச்சகந்தி, பரிமளகந்தி அப்படின்லாம் பெயர்கள் இருந்திருக்கு. காளின்னு ஒரு பெயர் இருந்திருக்கு. அந்த பெயரைத்தான் இங்கே பயன்படுத்துகிறார். கன்னிகை காளியும் தானும், தாசபூபதி தசராஜனும் தசராஜனுடைய மகளான காளியும் இரண்டு பேரையும் அழைத்து கொண்டு முனிவர்கள் இளைஞர்கள் புடைசூழ, நாட் இன்காக்னிட்டிவ், எல்லாரையும் கூட அழைத்து கொண்டு வாருங்கள், என் தாயை என் தந்தையோடு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் கூட அழைத்து கொண்டு செய் மகிழ் பழன குறு நிலமுடையான், நல்ல வயல்வெளிகள் நிறைந்ததாக இருக்கிற குறுநிலம், அந்த குறுநிலத்தை கொண்ட தன்னுடைய தந்தையான அரசன் திருமனை விரைவுடன் சேர்ந்தான். பரிமளவடி பாவையை அரசன் பாலள் என்று ஒரு புடை நிறுத்தி, அவளை தேர்லேருந்து இறக்கி அப்பா பக்கத்தில் நில்லுமா, அப்பாவுக்கு பக்கத்தில் நிறுத்தி அரசன் பாலள் என்ற ஒரு புடை நிறுத்தி இருபதம் தொழுது நின்ற மாமகன், ரெண்டு பேருடைய பாதங்களையும் வணங்கி நின்ற மாமகன், மாமகனை இதயமோடு இருகுறத் தழுவி தருமணம் கமழும் சென்னிமேல் வதனம் தாழ்ந்து மோந்து உருகி முன் தந்தைக்கு உரிய பேரிளமை கொடுத்த கோமகனும் உனக்கு எதிர் அல்லன் என்று உரைத்தான். யாரு? சாந்தனு. சாந்தனு என்ன பண்ணா, இந்த மகன் அப்படி தூக்கி உச்சி மோந்தான். வதனம் தாழ்ந்து மோந்து, கொஞ்சம் டெம்டிங்காக இருக்குது இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு, ஒரு 2 நிமிஷம். இந்த மோந்துங்கிற வார்த்தையும் சரியான வார்த்தை தான். நம்ம என்ன பண்ணுறோம், மோந்துன்னு சொன்னால் அது சரியான தமிழ் இல்லைன்னு நினச்சி அதை மாற்றுறோம். தேவையில்லை. மோந்து, மோப்ப குழையும் அனிச்சம்னு தான் பாடினார் வள்ளுவர்.
மோந்துங்கிறது சரியான தமிழ். சில வார்த்தைகள் நம்ம ஏதோ கரெக்டாக பண்ணுறோன்னு நினச்சி தப்பாக பண்ணிடுவோம். பிற்காலத்தில் வந்தவர்கள் என்ன பண்ணார்கள், இந்த மோந்துங்கிறது குழப்பம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முகர்ந்துன்னு போட்டார்கள். முகர்ந்துக்கும் முகந்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இற போட்டால் ஒரு அர்த்தம், இற போடலைன்னா ஒரு அர்த்தம். என்ன பாவை இந்த பாவை இடை மெலிந்தாள், என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தாள் இந்த பாவை. இந்த பாட்டில் ஒரு நயம் இருக்கு. என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தாள். பார்வையில் இடையில் இருக்கிற எழுத்தை தூக்கிட்டா பாவையாக மாறி போயிடும். இற போட்டால் ஒரு அர்த்தம் வரும், இற போடலைன்னா ஒரு அர்த்தம் வரும். முகர்ந்து முகந்து. முகந்துனா என்ன? முகத்தல். முகந்துனா தண்ணீரை எடுத்தல், முகத்தல், குடத்தில் முகத்தல். முகத்தல் அளவைனே பேர். வால்யூம் மெஷர்ஸுக்கு முகத்தல் அளவை. மொண்டு மொழ்றது, மொண்டுங்கிற வார்த்தையும் உண்டு, மொண்டுங்கிற வார்த்தையும் உண்டு, முகந்துங்கிற வார்த்தையும் உண்டு. முகத்தல் அளவைனே பேர் அதுக்கு. இப்போ லிட்டர் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த மெஷர், வால்யூம் மெஷர் இருக்கே, அதுக்கெல்லாம் முகத்தல் அளவை. சங்க இலக்கியத்தில் ஏராளமான முகத்தல் அளவை பெயர்கள் உண்டு. முகர்தல் அப்படின்னா மோந்து பார்த்தல். இப்போ ஒரு இற போட்டோம், அர்த்தம் வேற மாறி போயிடும். எந்த இடத்துல முகத்தல்னு போடணுமோ அந்த இடத்துல இற போட்டா தப்பு, எந்த இடத்துல முகர்ந்துன்னு போடணுமோ அந்த இடத்துல இற விட்டுட்டா தப்பு. இது சிக்கல்ல வந்து நிற்கும். இந்த குழப்பங்கள் வராமல் இருக்கத்தான் சில வார்த்தைகள் எல்லாம் பிற்காலத்தில் மாற்றினார்கள். நம்ம நினைக்கிறோம் கோக்கிறது, இந்த பாரதத்திலேயே வரப்போகிறது, எடுக்கவோ கோக்கவோ. கேட்டான் இல்லையா, துரியோதனன் வந்து கேட்டான்னு பார்க்குறமே, வில்லி பாரதத்தில் தான் உண்டு அந்த காட்சி, அது வியாச பாரதத்தில் கிடையாது. எடுக்கவோ கோக்கவோ, எடுக்கவோ கோக்கவோ தான், கோர்க்கவோ வேண்டாம். கோர்த்தல் இல்லை, கோத்தல் தான். கோதை, கோதை, ஆண்டாளுக்கு கோதைன்னு பேர். ஏன் கோதைன்னு பேர்? பூக்களை கோத்து மாலை கட்டும்போது அந்த மாலைக்கு கோதை என்று பெயர். கோதை, கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவும் கூனி கூன்னு பாடினார் திருமழிசையாழ்வார். கொண்டை கொண்ட கோதை மீது தேன் உலாவும். கொண்டை போட்டுருக்கா, அந்த கொண்டையில் பூச்சூடி இருக்கா பூமாலை, அதில் தேன் வண்டு வந்து சுற்றுகிறது. அவ யார் தெரியுமா? அவ தான் கூனி. கொண்டை கொண்ட கோதை மீது தேன் உலாவும் கூனி கூன். அந்த கூனியினுடைய கொண்டையில் பூமாலை சூடியிருந்தான்னு பாடினார். அப்போ கோதைனாலே பூமாலை. அதனால தான் கோதா, கோதைன்னு பெயர் வைத்தார்கள். ஆண்டாளுக்கு ஏன் பெரியாழ்வார் கோதைன்னு பேர் வச்சார்னா, பூக்கட்டியே பழக்கப்பட்டவர், அவருக்கு வேற என்ன பேர் நினைவு இருக்கும், அதனால கோதைன்னு பேர் வச்சார். அப்போ அந்த இடத்துல கோர்க்கவோ வேண்டாம், கோக்கவோ தான், தேவையில்லை. சில வார்த்தைகளை நம்ம சரியாக பயன்படுத்துகிறதா நினச்சி தப்பாக பயன்படுத்துகிறோம். இந்த மோந்துங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. தருமணம் கமழும் சென்னிமேல் வதனம் தாழ்ந்து மோந்து உருகி முன் தந்தைக்கு உரிய பேரிழமை கொடுத்த கோமகனும் உனக்கு எதிர் அல்லன். இப்போ சாந்தனுவுக்கு என்ன நினைவு வந்தது? எங்கள் குலத்தில் முன்னால் ஒருத்தன் இருந்தான்பா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அப்பாக்கு இளமை வேணும்னு தன்னுடைய இளமையை கொடுத்தான். யயாதியின் மகனாக இருந்த பூரு, அந்த பூரு தன்னுடைய இளமையை கொடுத்தானே, அவன் கூட உனக்கு நிகராக மாட்டான், உனக்கு அவன் ஈக்குவல் ஆக மாட்டான். அவனாவது இளமையை கொடுத்தான், அப்புறம் திரும்பி வாங்கிட்டான். ஆனால் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து நிற்கிறாயே, உனக்கு அவன் எதிர் அல்லன். தந்தையர்க்கு உதவும் உதவியின் எனக்கு சதமடங்கு உதவினை. ஒரு மகன் அப்பாவுக்கு செய்யக்கூடிய உதவி என்னவோ அந்த உதவியில் 100 மடங்கு எனக்கு நீ செஞ்சிருக்கப்பா. உனக்கு மைந்தர்க்கு உதவும் உதவியில் சிறிதும் தவம் செய்திலேன். நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலை, உனக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் தபஸ் பண்ணலைப்பா. நான் தவம் பண்ணியிருந்தா தான் நான் உனக்கு ஏதாவது செய்ய முடியும். நான் ஒன்றுமே பண்ணலை. சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணி செல்லும் அன்று அல்லது உன் உயிர் மேல் முந்துரக் காலன் வரப்பெறான் என்றே
முடிவிலா ஒரு வரம் மொழிந்தான். சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணிச் செல்லும் அன்று அல்லது. உனக்கு என்னைக்கு ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு தோன்றுகிறதோ அன்றைக்கு இல்லாமல் உன்னுடைய உயிரை எடுப்பதற்கு காலன் வரமாட்டான், முந்துர காலன் வரப்பெறான் என்றே முடிவிலா ஒரு வரம் மொழிந்தான். இச்சா மிருத்யூன்னு சொல்றமே, இச்சா மிருத்யு எப்படி 58 நாட்கள் கிடந்தார்னு கணக்கு. 58 days அந்த அம்பு படுக்கையில் இருந்தாராம். அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறோம். உத்தராயணம் வரணும்னு காத்துட்டு இருந்தார். அது பீஷ்ம அஷ்டமி அன்றைக்கு நடந்தது. 5 நாட்கள் அவருக்காக நாம் அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும்னு கணக்கு. அதனால தான் பீஷ்ம அஷ்டமியில் ஆரம்பித்து பீஷ்ம துவாதசி வரைக்கும் அவருக்கான கடன்களை செய்ய வேண்டும்னு கணக்கு. பீஷ்ம பஞ்சம விரதம் அப்படின்னே பேர் அதுக்கு. அப்போது 58 நாட்கள் இருந்தார் இச்சா மிருத்யு. அவர் நினைத்தால் மரணம் வரும். அதுக்கு என்ன காரணம்? சாந்தனு கொடுத்த வரம். உனக்கு என்னைக்கு ஸ்வர்க்கம் போகணும்னு தோன்றுகிறதோ அன்னைக்கு நீ போ. அது வரைக்கும் காலன் உன் பக்கத்தில் வரமாட்டான். அன்லெஸ் யூ கால், காலன் உன் பக்கத்தில் வரமாட்டான். யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய சங்கல்பம். இந்த சங்கல்பத்துக்கு என்ன பேர் சொல்லலாம்? இப்படிப்பட்ட ஒரு உறுதி எப்படி அவருக்கு வந்தது? இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு அப்பாவோட ஆசைக்காகன்னு மாத்திரம் இல்லை, எப்படி இப்படி ஒரு எண்ணம் வந்தது? டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். அட்டர் ஃபெய்த் அப்படின்னார். அதுக்கு என்ன காரணம்? ஃபெய்த், நம்பிக்கை, கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த முழுமையான நம்பிக்கை தான் இந்த மாதிரி செய்ய வைத்தது. எந்த இடத்துல இந்த ரெஃபரன்ஸை சொல்றாருன்னா, நம்முடைய நாட்டில் எப்படி ஒருவரை நாம் எடை போட வேண்டும். மகாபாரதத்துக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான விஷயந்தான் அது. மகாபாரதம்னு சொல்லும் போதே இட் இஸ் பார்ட் ஆஃப் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்கல் நம்மக்கிட்ட உண்டு. ஸ்பிரிச்சுவலுக்கும் ரிலீஜியஸுக்கும் வெவ்வேறு அர்த்தமா, ஒரே அர்த்தமா, ரெண்டும் ஓவர்லேப் பண்ணுமா, இந்த மாதிரி எல்லாம் சில குழப்பங்கள் வந்து நிற்கும். ரிலிஜன்னு எடுத்துட்டு அதுக்கு ஒரு விளக்கம் தருகிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன். In our country, we have had this tradition for a long time, a tradition which makes out that a truly religious man is to be judged not by the doctrines he professes or the rituals he practices, but by the kind of life he leads. அவர் எந்த கொள்கைகளை பின்பற்றுகிறார், என்ன சடங்குகளை பின்பற்றுகிறார், என்ன சம்ஸ்காரங்களை செய்கிறார், இல்லை என்ன வாழ்க்கையை வாழ்கிறாருங்கிறத வச்சு தான் நீங்கள் ஒரு ரிலிஜியஸ் பர்சனை எடை போட வேண்டும். Religion is not doctrinal conformity or ceremonial piety. It is a personal encounter of the individual with the Supreme. ரிலிஜன்னா என்ன? அவரவர்கள் பரம்பொருளோடு நேரடியாக பெறுகிற அனுபவம் இருக்க, அதுதான் ரிலிஜன்னர். பீஷ்மரால் எப்படி இப்படி செய்ய முடிஞ்சுதுன்னா அவருடைய பர்சனல் என்கவுண்டர் வித் த சுப்ரீம். பரம்பொருளோடு அவருக்கு நேரடியாக இருந்த தொடர்பு, நேரடியாக அவர் பெற்ற அந்த பரம்பொருள் அனுபவம், அந்த அனுபவத்து மேல் அவருக்கு இருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால தான் யாருமே செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சங்கல்பத்தை அவரால் செய்ய முடிகிறது. இந்த சங்கல்பத்தை செய்கிறார், திருமணம் செய்து வைக்கிறார். தன்னுடைய தந்தையும் தாயாக தான் வரித்துவிட்ட சத்தியவதியும் நிறைவான வாழ்க்கை வாழ்வதை பார்த்து மகிழ்கிறார். சத்தியவதிக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவர்கள் சின்னஞ்சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே சாந்தனுவின் காலம் முடிகிறது. சாந்தனுவின் காலம் முடியும் போது
2 பிள்ளைகளில் மூத்தவனாக இருந்தவன் யவ்வன பருவத்தை அடைந்திருந்தான், இளைஞனாக இருந்தான். ஸ்வர்கதே சாந்தனௌ பீஷ்ம சித்ராங்கதம் அரிந்தமம் ஸ்தாபயாமாசவை ராஜ்யே சத்யவத்யா மதே ஸ்திதக. இந்த ஸ்லோகத்திலேயே மேலே இருக்கிற விஷயம் முக்கியம் இல்லை, அது சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். ஸ்வர்கதே சாந்தனௌ, சாந்தனு ஸ்வர்க்கத்திற்கு சென்றவுடன், பீஷ்ம சித்ராங்கதம் அரிந்தமம், சித்ராங்கதன் என்று பெயர் கொண்ட எதிரிகளுக்கு அழிவை தரக்கூடியவனான அந்த மகனை ஸ்தாபயாமாச, அவனை ஸ்தாபிதம் செய்தார். எங்க? ராஜ்யத்தை நிர்மாணிக்கும்படியாக, வைராஜ்யே. ஆனால் இந்த பீஷ்மர் யாருங்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார் வியாசர். சத்யவத்யா மதே ஸ்திதக, சத்யவதியின் சிந்தனைகளுக்கு கொஞ்சமும் பிசகாமல் அதிலேயே நிலைத்து அவள் உள்ளம் எதை விரும்புகிறதோ அதையே செய்யக்கூடிய பீஷ்ம. சத்யவத்யா மதே ஸ்திதக, அவளுடைய மதியில் என்னவோ, அவள் என்ன விரும்புகிறாளோ, அவள் என்ன நினைக்கிறாளோ அவளுக்கு அப்படியே ஒபீடியண்டாக இருந்த பீஷ்மர். பீஷ்மருடைய குவாலிட்டி அதுதான். அவர் சங்கல்பம் பண்ணார், அதெல்லாம் விட்டுருவோம். சங்கல்பம் பண்ணாருங்கிறது பெருசு இல்லை, விரதம் எடுத்தார், நான் இப்படி இருப்பேன்னு சொன்னாருங்கிறது பெருசு இல்லை. சத்யவதிக்கு மிகச்சிறந்த மகனாக விளங்கியது அந்த 3 பேரில் பார்த்தா பீஷ்மர் தான். அவள் என்ன நினைப்பாள், அவளுக்கு என்ன தேவை, அவகிட்ட இருக்கிற ரகசியத்தை அவ வேற யார்கிட்டையும் சொல்ல பிரியப்படலை, ஆனால் பீஷ்மர்கிட்ட தான் சொன்னான். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மகனுக்கும் தாய்க்கும் ஒரு உறவு, வாத்சல்யம், அன்பு இருந்திருக்க வேண்டும். ஏன்னா எப்படி இருக்கும் சிச்சுவேஷன், இந்த மகனை பார்க்கும்போதே அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணுமா இல்லையா? நீங்கள் நார்மலாக ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், இவன் சொல்லிட்டான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், ஆனால் ஒருவேளை அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கு இருந்திருக்குமா இல்லையா? புதுசாக வந்திருக்கா, அவள் ராஜ்ய குடும்பத்தை சேர்ந்தவளும் இல்லை, ராஜ்ய குடும்பத்திற்கும் அவளுக்கும் பிறப்புனால முற்பிறப்புனால ஒரு தொடர்பு உண்டுன்னு தாசபூபதி ஏற்கனவே சொல்லியிருக்கார். அப்படிலாம் இருந்தால் கூட அவளுடைய வளர்ப்பு என்ன, அவள் வளர்ந்தது படகோட்டி குடும்பத்தில். அப்போது அவளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சந்தேகம், இந்த பிள்ளை நம்ம சரியாக மதிப்பானா மதிக்க மாட்டானா, இவன் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இடைஞ்சல் பண்ணுவானா, இந்த ஒரு சந்தேகம் அவள் மனசில் இருந்திருந்திருக்கும். ஆனால் அந்த சந்தேகத்தை மீறி அவளால் அவ்வளவு நம்பிக்கையோட பீஷ்மர்கிட்ட இருக்க முடிஞ்சிருக்குன்னா அப்போ பீஷ்மருடைய நடத்தை எப்படி இருந்திருந்திருக்க வேண்டும் அந்த தாயிடத்தில். சத்யவத்யா மதே ஸ்திதக, அவளுடைய மதி என்னவோ அதிலேயே நின்றவர். தம் க்ஷிபந்தம் சுரான்ஸ்சைவ மனுஷ்யான் அசுரான் ஸ்ததா. அந்த சித்ராங்கதனும் சாதாரணமானவன் இல்லை, அவன் மிகப்பெரிய வீரன். அவன் எப்படிப்பட்ட வீரன்னு சொன்னால், சுரான் ஸ்சைவ மனுஷ்யான் அசுரான், அசுரர்கள், தேவர்கள், மனுஷியர்கள் யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ, யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்களை போர்க்களத்தில் வென்றவன். அப்படி வென்ற சித்ராங்கதன், அவன் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை, அவர்களையெல்லாம் வென்றவன். இது என்னாச்சு, இப்படி வெற்றி பெறக்கூடியவனாக அவன் இருந்ததுனால கந்தர்வன் ஒருத்தன் பார்த்தான். கந்தர்வராஜோ பலவான் ஸ்துல்ய நாமாபியாத் ததா. உனக்கு எனக்கும் ஒரே பேர், ஒரு பேரில் 2 பேர் இருக்கக்கூடாது, ஒரே பேரில் 2 பேர் இருக்கக்கூடாதுன்னா. வில்லிபுத்தூரார் பாடினார், எங்கள் நாமம் இவன் கவர்ந்தான் என கங்குல் வந்தொரு கந்தர்வாதிபன் தொங்கல் மாமுடி சூடிய வேந்தனை அங்கையான் மலைந்து ஆருயிர் கொள்ளவே. சித்ராங்கதன் எப்படி இறந்து போனான்னு நமக்கு தெரியும், நல்ல ஆட்சி பண்ணான், இளைஞன், கூட பீஷ்மர் இருக்கார் சப்போர்ட்டுக்கு.
எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கேருந்து வந்ததுன்னா, எதிர்பாராத இடத்துலேருந்து வந்தது. கந்தர்வன் வந்தான். உனக்கும் சித்ராங்கதன்னு பேர், எனக்கும் சித்ராங்கதன்னு பேர். இது இன்னொரு வேர்ஷன் ஆஃப் வியாசபாரதத்தில் இதுக்கு ஒரு கிளைக்கதை உண்டு. பாலபாரதத்துலேயும் அது தொடரும். சித்ராங்கதன் வந்தான், அங்கேருந்து கந்தர்வ சித்ராங்கதன் வந்தான். வந்துட்டு நீ பேரை மாற்றிக்கோன்னா, நீ பேரை மாற்றிக்கோ, 2 பேர் ஒரே பேரில் இருக்கக்கூடாது. இந்த மனுஷ சித்ராங்கதன் ரெஃப்யூஸ்ட். பேரை மாற்றிக்கிறியா இல்லை சண்டைக்கு வரியா? சரி சண்டைக்கு வரேன் அப்படின்னு இவன் சண்டை போட்டான்னு அந்த கதை தொடரும். வில்லிபுத்தூரார் இந்த சீனியை கொஞ்சம் வேற மாதிரி மாற்றினார். எங்கள் நாமம் இவன் கவர்ந்தான். இது எங்கள் குலத்துக்கான பேர், இந்த சித்ராங்கதன்கிற பேர். இந்த பேரை இவன் எடுத்துட்டான் என கங்குல் வந்தொரு. பகல் நேரத்தில் வரலையாம், ராத்திரி நேரத்தில் வந்தானாம். ராத்திரியில் வந்து யாருக்கும் தெரியாமல் தொங்கல் மாமுடி சூடிய வேந்தனை அங்கையான் மலைந்து ஆருயிர் கொண்டான். யாருக்கும் தெரியாமல் ராத்திரி வந்து இருட்டில் வந்து அவனுடைய உயிரை அவன் எடுத்து விட்டான். இதுக்கு வைமுக உரை எழுதும்போது எழுதினார், அவன் ஏன் ராத்திரி வந்தான்னா, பகல் நேரத்தில் வந்தால் பீஷ்மருக்கு தெரிஞ்சு போயிடும். இவன் அவனுடைய அறையில் படுத்து தூங்கின்னு இருக்கான், அரசனாக இருப்பவன். பீஷ்மர் வேற ஒரு இடத்துல இருப்பார். பகல் நேரத்தில் வந்தால் அவன் வந்தாங்கிறது தெரிஞ்சு போயிடும், பீஷ்மர் விட்டுருக்க மாட்டார் அவனை. அதனால பீஷ்மருக்கு தெரியாமல் வரணுங்கிறதுக்காக அவன் ராத்திரி வந்து இவனுடைய உயிரை எடுத்துட்டான். ஆனால் வியாசர் கொஞ்சம் இதை மாற்றி சொன்னார். ராத்திரியோட ராத்திரியாக வந்து உயிர் எடுத்ததா சொல்லலை. வியாசர் என்ன சொல்கிறார்னா, கந்தர்வராஜோ பலவான் ஸ்துல்ய நாமாபியா ததா. 2 பேருக்கும் ஒரே பேர் இருக்க முடியாது அப்படின்னு அவன் சண்டைக்கு வந்தான். அவர்கள் எவ்வளவு நாள் சண்டை போட்டார்கள் அப்படின்னு சொன்னால், எங்கே சண்டை போட்டார்கள்ங்கிறது அதை விட முக்கியம். முதல்ல எவ்வளவு நாள் சண்டை போட்டார்கள்னு பார்ப்போம், அப்புறமா எங்கே சண்டை போட்டார்கள்னு பார்ப்போம். நத்யாஸ்தீரே சரஸ்வத்யாக சமாஸ்திஸ்ரோ பவத் ரணக. சரஸ்வதி நதி தீரத்தில் சமாஸ்திஸ்ரோ பவத் 3 வருஷம் சண்டை போட்டார்கள். சரஸ்வதி நதி தீரத்தில் 3 வருஷம் சண்டை போட்டார்கள். இப்போ சரஸ்வதி நதி தீரம்னு சொன்ன உடனே நமக்கு வேற ஒன்று நினைவுக்கு வரணும். அங்கே என்ன இருந்ததுங்கிறது நினைவுக்கு வரணும். எங்கே சண்டை போட்டார்கள் தெரியுமா? வியாசர் சொல்றார், தேனாஸ்ய சுமகத் யுத்தம் குருக்ஷேத்ரே பபூவக தயோர் பலவதோஸ் தத்ர கந்தர்வ குரு முக்கியயோ. குரு முக்கியமானவனாக, குரு அரசனாக இருந்த சித்ராங்கதனும் அந்த பக்கத்தில் கந்தர்வனும் 2 பேரும் பலசாலிகள். அவர்கள் 3 ஆண்டுகள் சண்டை போட்டார்கள். எங்க? சரஸ்வதி நதி தீரத்தில் இருந்த குருக்ஷேத்திரத்தில். குருக்ஷேத்திர போருக்கு பிள்ளையார் சுழி எங்கன்னா, சித்ராங்கதனும் கந்தர்வனும் அதே குருக்ஷேத்திரத்தில் முதல்ல போர் நடத்தினார்கள். சித்ராங்கதன் கொல்லப்பட்டான். எப்படி கொல்லப்பட்டான்? வீரம், அவனுடைய வீரம் குறைச்சல் இல்லையாம். தஸ்மின் விர்மதே துமுலே சஸ்திர வருஷ சமாகுலே. 2 பேரும் நிறைய ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். 2 பேரும் ஒரே மாதிரி தான் ஆயுதங்கள், ஈக்குவல் வீரத்தோட போரிட்டார்கள். ஒருத்தங்கிட்ட ஒன்று இல்லை, இன்னொருத்தங்கிட்ட அது அதிகமாக இருந்ததுன்னர். ஒருத்தங்கிட்ட ஒன்று இல்லை, என்ன இல்லை? இவங்கிட்ட மாய வர்ஜிதக, இவங்கிட்ட மாயை இல்லை. இந்த சித்ராங்கதன் ஒருத்தன் இருக்கானே, பீஷ்மரோட தம்பி, அவங்கிட்ட மாயை இல்லை. ஆனால் அந்த பக்கத்தில் இருந்தவங்கிட்ட மாய அதிகோ வதீத் வீரம் கந்தர்வக குரு சத்தமம். அவங்கிட்ட வீரத்தை விட மாயாஜாலம் அதிகமாக இருந்தது. அந்த மாயாஜாலத்தினால் இவனை அவன் அழித்து விட்டான். இன்னொரு இடத்துல இதை பற்றி ஒரு செய்தி வருது.
பாலபாரதத்துலேயும் வருது, சமஸ்கிருதத்துலேயும் ஹரிவம்ச புராணத்தில் ஒரு செய்தி வருது. இந்த சண்டையை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் வரும்போது, அசன்னிதௌ சிந்துபுவக ஸ்வாம் நாம்னா கந்தர்வ வர்யேண ரணே நிஜக்னே. அசன்னிதௌ சிந்துபுவக, பீஷ்மனுடைய அசன்னிதானத்தில் கந்தர்வனால் சித்ராங்கதன் கொல்லப்பட்டான். சன்னிதானம்னா என்ன? பகவன் சன்னிதானம். சன்னிதானம்னா அந்த இடம்னு அர்த்தம். இப்போ பீஷ்மருடைய அசன்னிதானத்தில்னா பீஷ்மர் இல்லாத இடத்தில் கந்தர்வன் சித்ராங்கதனை கொன்றுவிட்டான் அப்படின்னு பாலபாரதம் அதற்கு விளக்கம் தருகிறது. பீஷ்மர் விட்டிருக்க மாட்டார் சித்ராங்கதனை அழிப்பதற்கு. ஆனால் 3 ஆண்டுகள் சண்டை போட்டார்கள்னா அந்த இடத்துல பீஷ்மர் இருந்திருக்கணும். ஒரு சண்டைன்னு நடக்கும்போது அதில் 2 பேரும் நின்று சண்டை போடுகிறார்கள்னா பீஷ்மர் அந்த இடத்துல அனாவசியமாக தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணலைன்னு தெரிகிறது. தன்னுடைய வீரத்தை வைத்தோ தன்னுடைய தோற்றத்தை வைத்தோ அவர் மற்றவர்களை மிரட்டவில்லை என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இது அப்படியே வச்சுப்போம், ஏன்னா பின்னால் நமக்கு இது தேவை. அவருடைய தோற்றத்தை பார்த்து சில பேர் பயந்தார்கள். பயந்தவர்கள் அவர்கிட்ட சண்டைக்கு போனார்கள். அது அவர்களுடைய சிக்கலே தவிர அவருடைய சிக்கல் இல்லை. இது அப்படியே வச்சுப்போம். இந்த இடம் நமக்கு தேவை. மகாபாரதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல முடிச்சு வந்துட்டே இருக்கும். இந்த முடிச்சு எங்கேயோ பின்னால் வரப்போகிற முடிச்சுக்கு இப்போ தான் நூல். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து போனோம்னா தான் அங்கே முடிச்சு நமக்கு கிடைக்கும். சரியா அந்த முடிச்சை சரியாக நம்மால் பார்க்க முடியும், அந்த நூலை சரியாக நேர் செய்ய முடியும். பீஷ்மர் டிட் நாட் unnecessarily இன்டர்ஃபியர். தம்பியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லாமல் இருந்திருக்காது. ஆனால் சண்டைன்னு 2 பேர் நின்று சண்டை போடும்போது அதில் தனிப்பட்ட முறையில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வர வேண்டும் என்று அவர் கருதி இருந்திருக்கவில்லை. எப்படியாக இருந்தாலும் மாயையினால் சித்ராங்கதன் வீழ்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? அடுத்த பிள்ளை இருக்கான். அடுத்த பிள்ளை யவ்வன பருவத்துக்கே வரல. அவன் சின்ன குழந்தை. அவன் எப்படின்னா பீஷ்மஸ்ய வச்சனே ஸ்திதௌ. பீஷ்மர் ஒன்று சொன்னால் அதில் அப்படியே நிலச்சி நிற்பான் அவன். விசித்திர வீரியன் என்கிற அந்த 2வது மகனுக்கு பீஷ்மர் தான் சகலமும். அந்த அளவுக்கு தன்னுடைய மகனை வளர்ப்பது போல அவர் வளர்த்தார். பீஷ்மருக்கு பலவிதமான பெயர்கள் உண்டுன்னு பார்த்தோம் இல்லையா? கங்கை புத்திரன்கிறதுனால அவருக்கு கங்கை சுதன், கங்கா புத்திரன், கங்கதத்தன், கங்கை நமக்கு கொடுத்தவள், கங்கை கொடுத்தாள் அப்படிங்கிறதுனால கங்கதத்த அப்படின்லாம் பேர் உண்டு. அதோட கூட சேர்த்து கௌரங்கன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கௌரங்கன் ஒரு பேர் உண்டு. ஸ்வேதவீர அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கௌரங்கன்னா என்னன்னா வெண்மையான அங்கங்கள் கொண்டவர்னு அர்த்தம். வெண்மையான அங்கங்கள் அப்படிங்கிறதுக்கும் ஸ்வேதவீரன் வெண்மையான வீரம் கொண்டவர் அப்படிங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம்தான் உள்ளுக்குள்ள. தூய்மையான வீரம், தூய்மையான செயல்பாடுகள் கொண்டவர். அதுதான் அவருடைய கலர். அவர் கலர் நிஜமாவே வெளவெளேர்னு இருந்தாரா? இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி காப்பியங்களை அணுகும்போது அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பல இடங்களில் ஒருவருடைய நிறத்தை பற்றிய ரெஃபரன்ஸ் வரும். நிறைய ரெஃபரன்ஸ் வரும். பாண்டுன்னா அவன் வெளிரிப்போன உடம்பை கொண்டவன். வெளிரிப்போவது வேற, வெள்ளைன்னு சொல்கிறது வேற. இப்போ இவர் வெள்ளையாக இருந்தார் அப்படின்னா அவர் வெள்ளையாக இருந்தார். வெளுப்பாக இருந்தவர்கள், சிவப்பாக இருந்தவர்கள். கொஞ்சம் முன்னால் என்ன பார்த்தோம்? சத்தியவதிக்கு என்ன பேர்? காளின்னு ஒரு பேர். இப்போ இந்த நேம்ஸை வைத்துக்கொண்டு, இந்த பெயர்களை வைத்துக்கொண்டு அவள் கருப்பாக இருந்தால் அதனால் காளி, இவர் வெளுப்பாக இருந்தார் அதனால் இவருக்கு கௌரங்கன்னு பேர் அப்படின்னு சொல்லி இதை காம்ப்ளெக்ஷனோட சேர்க்க ஆரம்பித்தோன்னா ஆபத்து. இது எதுக்காக சொல்கிறேன்? ஆர்விஎஸ் போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ராமாயணம், பாரதம், நம்முடைய புராணங்கள் இவற்றெல்லாம் அணுகும்போது
நாம் பார்க்க வேண்டிய பெர்ஸ்பெக்டிவ் இஸ் நாட் வித் வாட் வி நோ டுடே. காம்ப்ளெக்ஷனை வச்சுட்டு இந்த பெயர்கள் வரல. வெளியில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஷனை மாத்திரம் வச்சு வரதா இருந்தால் இந்த பெயர்கள் இல்லை. ராமன் கருப்பு, பரதன் கருப்பு, சத்ருகுணன் சிவப்பு, லக்ஷ்மணன் சிவப்பு. துளசிதாசர் ஒரு வேடிக்கை பண்ணார், ஒரு விளையாட்டு பண்ணார். 4 பேருக்கும் கல்யாணம், 4 பிள்ளைகளுக்கும் கல்யாணம். கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அந்தந்த மாப்பிள்ளைகளுக்கு தக்க வகையில் பெண்கள் கிடைத்தார்கள்னார். சொல்லிவிட்டு அவரே அதுக்கு ஒரு ஃபுட்நோட் மாதிரி கொடுத்தார். கருப்பு மாப்பிள்ளைகளுக்கு சிவப்பு பெண்களும், சிவப்பு மாப்பிள்ளைகளுக்கு கருப்பு பெண்களும் கிடைத்தார்கள்னார். உண்மை. ராமன் கருப்பு, சீதை சிவப்பு. பரதன் கருப்பு, மாண்டவி சிவப்பு. லக்ஷ்மணன் சிவப்பு, ஊர்மிளை கருப்பு. சத்ருகுணன் சிவப்பு, ஸ்ருதகீர்த்தி கருப்பு. பொருத்தமாக கிடைத்தார்கள்னார். என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த இடத்துல அவர் காம்ப்ளெக்ஷனை மீன் பண்ணார். அவர்களுடைய காம்ப்ளெக்ஷன் இதில் ரெண்டும் ஈக்குவல் தான், இதுக்கு இது காம்ப்ளிமெண்ட்ரி. அதனால் அதை அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். திரௌபதி கருப்பு, அது அப்புறம் வருவோம் மகாபாரதத்துக்கு. இப்போ அங்கே சொல்லும்போது காம்ப்ளெக்ஷனை வச்சு சொல்லிட்டு போயிட்டார். திரௌபதி கருப்பு. ஏன் கிருஷ்ண துவைபாயனர் என்ன? 2 கிருஷ்ணர்கள் உண்டு நம்ம ட்ரெடிஷனில். 2 கிருஷ்ணர்கள். ஒன்று கிருஷ்ண, எந்த கிருஷ்ணன்? பரந்தாமன் கிருஷ்ணன். இன்னொன்று தீவில் தோன்றியவர், சத்தியவதியின் மகனாக தோன்றியவர் கிருஷ்ண துவைபாயனர். எப்படி பெயர் வைத்தார்கள்? காம்ப்ளெக்ஷனை பார்த்துட்டு கருப்புன்னு பெயர் வைத்தார்கள். நீங்கள் கிருஷ்ணாங்கிற பெயரை டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா கருப்பன்னு கூப்பிடணும். இந்த அந்த காலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணார்களே, மாபெரும் பக்கன்னாரே கம்பர், மகாபார்ஷ்வன மாபெரும் பக்கன். கிருஷ்ணன் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு போனால் எங்கே போய் நிற்கும்? கருப்பன்னு டிரான்ஸ்லேட் பண்ணணும். அது காம்ப்ளெக்ஷனை வச்சு வெளியில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஷன். ஆனால் கௌரங்கன் அப்படின்னெல்லாம் சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அவர்களுடைய உள்ளத்திலும் அவர்களுடைய வீரத்திலும் நேர்மை நின்றது. அதுதான் முக்கியம். இட் இஸ் நாட் தி எக்ஸ்டர்னல் காம்ப்ளெக்ஷன் தட் ஆர் பீப்புள் வர் பாதர்ட் அபவுட். ராட்சசர்கள் கருப்புன்னார்கள். பல இடத்துல ராட்சசர்கள் கருப்பு கருப்புன்னு வரும். இது எதுக்காக நான் சொல்கிறேங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். ராட்சசர்கள் கருப்பு அப்படின்னு வந்துடும். உடனே ஆட்டோமேட்டிக்காக தேவர்கள் சிவப்பு அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை போட்டுவிட்டு இது வேற எங்கேயோ போய் நிற்கும். இப்போ தேவர்கள் அரக்கர்கள் தனித்தனி வர்க்கமே கிடையாது. லெட் அஸ் பி வெரி கிளியர் அபவுட் இட். அரக்கர்கள் கருப்புனார்கள், தேவர்கள் சிவப்பு தான். தேவர்கள் பளிச்சுன்னு இருக்கக்கூடியவர்கள். தேவங்கிற வார்த்தையே எங்கேருந்து வந்தது? தேவங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்? தியூ, அதுலேருந்து வந்தது தானே. தியூனா பிரகாசம், வானத்திற்கு வெளிச்சம், பிரகாசம், தியுமான்னு தான் பேர். அதுலேருந்து வந்தது தான் தியா, அதுலேருந்து வந்தது தான் த்வீபம். இதெல்லாம் அதுலேருந்து வந்தது தான். த்வீப் ஏத்துறது எப்படி வந்தது? இந்த த்வி அப்படின்னா பிரகாசமானவர்கள். எங்க தேவர்கள் பிரகாசமானவர்கள், திவ்யனாலே பிரகாசம். அரக்கர்கள் கருப்பானவர்கள், நாட் பை காம்ப்ளெக்ஷன். அங்கே இட் இஸ் நாட் த காம்ப்ளெக்ஷன். எந்த இடத்துல காம்ப்ளெக்ஷனுக்கு சொன்னார்கள், எந்த இடத்துல காம்ப்ளெக்ஷனுக்கு இல்லை தன்மைக்கு சொன்னார்கள்னா, யாருக்கெல்லாம் மனசு கருப்பாக இருக்கோ அவர்களெல்லாம், யாருக்கெல்லாம் மனசு வெளுப்பாக இருக்கோ அவர்களெல்லாம் தேவர்கள். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் சில நேரங்களில் இந்த பெயர்களை கொண்டு போய் வேற எங்கேயோ பொருத்தினோம்னு சொன்னால் சரியாக வராது. கான்டெக்சுவலாக அது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலன்னா எங்கேயோ போய் நிற்கும். பிரச்சனை என்னன்னா, கான்டெக்சுவலாக சில விஷயங்களை அணுகுவதற்கு கடந்த சில 100 ஆண்டுகளாக மறந்து போய்விட்டோம். எதை எப்படி அணுகணும், எந்த ஆங்கிளில் இது போகணும், இந்த கான்டெக்ஸ்டுக்கு இது அப்படின்னு அணுகுவதற்கு மறந்து போனோம். அதனால் வந்த சிக்கல் தான். பீஷ்மருக்கு கௌரங்கன் ஏன் அந்த பேருனா, எல்லாரிடத்திலேயும் அன்பை காட்டியவர். அதனால தான் விசித்திர வீரியன்கிட்டையும் சித்திராங்கதன்கிட்டையும் அவரால் அந்த அன்பை காட்ட முடிந்தது. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சொன்னாரே,
யார் தெரியுமா ரிலீஜியஸ், யார் தெரியுமா they see everything religious. யார் ரிலீஜியஸ்னு சொன்னால் they have a personal connection with the supreme and they see the supreme across. அப்படி பார்த்தவர். அந்த பார்வை இருந்ததுனால தான் அந்த பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளாக அவர்கள் மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் காட்டாமல் தம்பிகளாக மாத்திரமில்லை பிள்ளைகளாக வளர்க்கிறார். விசித்திர வீரியனுக்கு அப்போ என்ன வயசுன்னா அவனுக்கு யவ்வனம் கூட வரல. விசித்திர வீரியோ ததா பாலம் அப்பிராப்த யவ்வனம். அவனுக்கு யவ்வனம் கூட வரல, சின்ன குழந்தை அவன். அந்த குழந்தைய குரு ராஜ்யே மகாபாகுர் அபியசிஞ்சதன் அந்தரம், அவனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தினார். அவனை ராஜ்யத்திற்கு அதிபதியாக பட்டாபிஷேகம் நடத்தி அவனை உட்கார வச்சுட்டு அவனுக்கு பதிலாக தான் ஒரு ரெஜெண்டாக இருந்து அந்த நாட்டின் ஆட்சியை பார்த்து கொள்கிறார். அதுக்கப்புறம்தான் அவனுக்கு யவன பருவம் வந்ததுக்கு அப்புறம்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்கான முயற்சிகளை காசி ராஜாவுடைய மகள்களுக்கான சுயம்வரத்துக்கு போக போகிறார். சத்தியவதி என்ன விரும்புவாள், சத்தியவதி என்ன நம்புவாள் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் அவகிட்ட காட்டாமல் பேலன்ஸ்டா எதையும் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு மன வலிமை. அந்த மன வலிமை தான் பீஷ்மர்கிட்டேந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது. பீஷ்மர் குருவாக இருந்து இந்த பிள்ளைகளை வளர்த்தார்னு ஒரு இடத்துல வரும். பிள்ளைகளை வளர்க்கும்போது தந்தை ஸ்தானத்தில் மாத்திரம் இல்லை, பிள்ளை அப்படின்னு மாத்திரம் பார்க்காம குருவாக இருந்து தன்னுடைய சிஷ்யர்களாக அவர்களை வளர்த்தார். அதனால தான் அவர்களுக்கும் அதே வீரம் வந்தது. சித்ராங்கதனும் பெரிய வீரன், விசித்திர வீரியனும் பெரிய வீரன் தான். ரெண்டு பேருடைய வீரத்தையும் குறை சொல்ல முடியாது. அவர்கள் இறந்து போனார்கள்ங்கிறது அவர்களுடைய வீரத்தின் குறை இல்லை, வீரம் அப்பழுக்கற்ற வீரம். வேறு காரணங்களால் அவர்கள் இறந்து போனார்கள். குருவாக இருந்து வளர்த்தார். நேற்றுக்கே பார்த்தோம், இந்த குரு சிஷ்ய சம்பந்தம்ங்கிறது திரும்ப திரும்ப நிறைய இடத்துல இது ரீஇட்ரேட் ஆகிட்டே வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இன்றைக்கி அந்த குரு சிஷ்ய சம்பந்தம் கூட சரியாக புரிஞ்சிருக்கான்னா சிக்கல் தான். இன்றைக்கி காலையில் யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தார் பார்த்தேன், ஏதோ ஒரு பெரிய ஜேர்னலில். The Guru Shishya tradition undermines critical thinking. Undermines critical thinking னு எழுதியிருந்தது. அதாவது சிந்தனை சக்தியை, ஏன்னா the last word is the Guru's word. அதனால் குரு சிஷ்ய உறவு ரொம்ப இருந்ததுன்னா சிஷ்யனை சிந்திக்க விடாமல் அது செய்துவிடும், சுய சிந்தனை போய்விடும். அப்படின்னா நம்ம ட்ரெடிஷனை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். குரு சிஷ்ய மரபுங்கிறது என்னன்னு புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். எந்த இடத்தில் சிஷ்யன் குருவினிடத்திலே இருந்து சில மாறுபாடுகளை கொல்லுகிறானோ அந்த இடத்தில் அந்த மாறுபாடுகளை குருவினிடத்திலேயே சிஷ்யன் சொல்லுகிற எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் வேதத்திலையும் உபனிஷதத்திலையும் உண்டு. குருவே நான் இதை நினைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து வாதம் செய்யக்கூடிய பக்குவம் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உண்டு. நம்முடைய மரபில் பார்க்குறோம், வாதம் செய்தார்கள்னு பார்க்குறோம். வாதம் செய்தார்கள்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் வாதம் செய்தார்கள், வாதத்தில் யார் ஜெயிச்சா பார்க்கலாம்னு ஒத்துக்கொண்டார்கள்னா இன்னொருத்தர் சொல்கிற வாதத்தை கேட்கக்கூடிய பக்குவம் முதல்ல இருந்தால் தான் வாதம்ங்கிறதே நடக்கும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னொருத்தர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை கேட்கிற பக்குவம் இருக்கிறது? அந்த பக்குவமே இல்லாத போது அந்த வாதத்தை நம்மால் புரிஞ்சிக்கவே முடியாது. குருவாக இருந்து வழிகாட்டினார் பீஷ்மர். அந்த பிள்ளைகளுக்கு எப்படி என்ன மாதிரி போர் பயிற்சி நினைச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடியவர்களுக்கு துரோணாச்சாரியாரை கொண்டு வந்துடுறார். அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு துரோணர், அந்த பக்கமாக வந்த துரோணரை, கிருப்பர் வீட்டுக்கு வந்த துரோணரை பின்னால் பார்க்க போகிறோம். அவரை கொண்டு வந்து இவர்களுக்கு ஆச்சாரியராக்கிறார். ஆனால் அந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் தானே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா கொஞ்சம் கூட காழ்ப்புணர்ச்சி இல்லாமல்
அவர்களையும் தன்னுடைய சொந்தமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை பீஷ்மர்கிட்ட இருந்திருக்கு. அந்த தன்மை வேற எங்க வருகிறது? விவேகானந்தர் சொல்லும்போது த மாஸ்டர்ஸ் ஆஃப் வர்ச்சு, மகாபாரதத்தில் யாரையெல்லாம் பார்க்கிறோம்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் வர்ச்சு அப்படின்னு போட்டு பீஷ்மர், அதுக்கப்புறம் யுதிஷ்டிரர் அப்படிங்கிறார். இந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் வர்ச்சுவில் பீஷ்மர், பீஷ்மருக்கு அப்புறம் அந்த லிஸ்ட்டில் அவர் சொல்கிற அடுத்த பேர், அதுக்கப்புறம் மற்ற பெயர்கள்லாம் சொல்கிறார். மாஸ்டர்ஸ் ஆஃப் வர்ச்சுவில் பீஷ்மர், யுதிஷ்டிரர், இவர்களெல்லாம் மாஸ்டர்ஸ் ஆஃப் வர்ச்சு. அறத்தின் வழியில் நின்றவர்கள், தர்மத்தின் வழியில் நின்றவர்கள், தர்மத்திற்காகவே வாழ்ந்தவர்கள். மகாபாரதம்னு சொல்லும்போது நமக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துடும். நேத்திக்கோ என்னமோ யாரோ கேட்டார்கள், இது தர்மத்திற்கான காப்பியம்னு எப்படி ஒத்துக்க முடியும்? யுதிஷ்டிரர் பொய் சொன்னாரே அப்படின்னார்கள். ஏன் பொய் சொன்னாருங்கிறதுக்கும் ஒரு காரணம் உண்டு. சூதாடினாரேன்னார்கள். இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய சில கேள்விக்குறிகள். சூதாடலாமா? சூதாடினது தப்பு இல்லையா? நேற்றுக்கு பார்த்தமே, இந்த வியாசர்னு ஒருத்தர் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அங்கே வந்து எதையாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுவார். அப்பப்போ வருவார். எப்போ வருவார்னு தெரியாது, திடீர்னு வந்து நிற்பார். இந்த வியாசர் தான் ஒன்று சொல்லிட்டு போயிட்டார். ராஜசூய யாகம்னு ஒன்று நடக்கும். யாகம்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாரும் வந்துட்டு அந்தந்த பக்கம் போனதுக்கப்புறம் வியாசர் வருவார். சகோதரர்கள் நமஸ்காரம் பண்ணுவார்கள், ஆசீர்வாதம்லாம் பண்ணுவார். திரௌபதிக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார். அவர்கள்லாம் அந்த பக்கம் போனோடனே அரசர் இல்லையா, மூத்தவர் தானே அரசர், அவர்கிட்ட தனியாக பேசுவார். அப்படி பேசுறச்சே என்ன பண்ணிடுவார், எல்லாம் நல்லா தான்ப்பா நடந்தது, எல்லாம் பிரமாதமாக நடந்தது, ராஜசூய யாகம்லாம் நல்லா தான் நடந்தது, ஆனால் ஒன்றே ஒன்று நினைவு வச்சுக்கோ, உன் பொருட்டு இந்த குலத்தில் சண்டை வரப்போகிறது. உன் பொருட்டு வரும்பர். உன் பொருட்டு வரும்னோடனே யுதிஷ்டிரர் எப்படிப்பட்டவர்? தன்னால் அடுத்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர்க்கும். உடனே அவர் என்ன பண்ணுவார், என்னதும்பர், இல்லைப்பா கண்டிப்பாக வரத்தான் போகிறது, உன் பொருட்டு சிக்கல் வரும், உன் பொருட்டு இங்கே சண்டை வரும் இந்த குலத்தில். வியாசருக்கு எல்லாம் தெரியும். முழுக்க முழுக்க பற்றற்று நின்ற மகா ஞானி. அவர் அதை சொல்லிட்டு அந்த பக்கம் போனோடனே இவர் உட்காந்து யோசிப்பார். தன்னுடைய தம்பிமார்களை கூப்பிடுவார். இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறார்ப்பா வியாசர், என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்பர். யோசிச்சுட்டு சொல்லுவார் கொஞ்ச நாழி கழிச்சு, யார் என்ன சொன்னாலும் நான் இனிமே மறுத்தே பேச மாட்டேன். யார் என்னை என்ன திட்டினாலும் அவதூறு சொன்னாலும் நான் மறுத்து பேச மாட்டேன். இந்த 2 கை தட்டினா தானே ஓசை, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் எடுத்ததனுடைய விளைவு தான் அன்னைக்கு சகுனி கூப்பிடும்போதும், சகுனி இவரை தாறுமாறா பேசும்போதும் he could not refuse. அவர் என்ன நினைக்கிறார், நான் இவனுக்கு ரெஃப்யூஸ் பண்ணி நான் ஆட மாட்டேன்னு சொன்னேன்னா அதே ஒரு வேளை சண்டையா வந்துருமோ, வேண்டாம், லெட் மீ அவாய்ட் த சண்டை. பரவாயில்ல, சூதாடினாலும் பரவாயில்ல, நான் சண்டையை அவாய்ட் பண்ணுறேன், இல்லைன்னா இவனுக்கு நோன்னு சொல்ல போய் அதுலேயே ஒரு சண்டை வந்துடுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறார். இப்போ இந்த நினைப்பில் கூட ஒரு பலவீனம் உண்டு. இந்த நினைப்பிலையும் ஒரு பலவீனம் உண்டு. என்ன பலவீனம்? என் பொருட்டு சண்டை வந்து விடுமோன்னு அந்த டூவர்ஷிப்பை தன் மேலே அப்ளை பண்ணுறாரா இல்லையா? கிருஷ்ணர் சொல்லுவாரே, நான் செய்தேங்கிற எண்ணம் உனக்கு இருக்குன்னா நீ செய்யலப்பா. அர்ஜுனன்கிட்ட அப்படித்தானே சொல்வார், நான் செய்தேன்னு நினைக்காத. அப்போ அதே எண்ணம், நான் செய்யறது நல்லதாக இருக்கணும், நான் செய்யறதுனால சண்டை வந்துடக்கூடாது. அந்த எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பலவீனம், நான் செய்கிற செயல் அப்படிங்கிறது ஆனானப்பட்ட யுதிஷ்டிரர்கிட்டயே இருந்தது. அந்த வீக்னஸை போக்கடிக்கணும், அந்த வீக்னஸையும் போக்கடிக்கணும். அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன பலவீனம், அது ஒரு குந்துமணி சைஸ் பலவீனம். அந்த பலவீனத்தை போக்கடிக்கணும். எப்படி போக்கடிக்கிறது?
கிருஷ்ணனுக்கு வழி தெரியாது. நான் செய்கிற செயலெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும், நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த பலவீனத்தை எங்க போக்கடிக்கிறதுன்னு பார்த்துட்டே இருந்த கண்ணன், யுதிஷ்டிரா ஒரு சின்ன பொய் சொல்லு, ஒரு சின்ன பொய் சொல்லு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், சத்தமா அஸ்வத்தாமன்னு மட்டும் சத்தமா சொல்லிடு, அது குஞ்சரம்ங்கிறத யாருக்கும் கேட்காம சொல்லிடு. அந்த பொய்யை சொன்ன உடனே அது வரைக்கும் அப்படி தரைக்கு மேலே நின்ன யுதிஷ்டிரருடைய தேர் தரையை தொட்டதுங்கிறோமே, அந்த இடத்துல அந்த வீக்னஸ் போச்சு. செய்வது நான் செய்வதில்லை, அவன் செய்வதுங்கிற எண்ணம் அப்ப வந்தது யுதிஷ்டிரருக்கு. நல்ல பக்தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறையை எப்படி போக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். அதுதான் ஃபெய்த். எப்படி போக்க வேண்டும்னு தெரியும், எந்த இடத்துல எப்படி போக்க வேண்டும். அதனால தான் கடைசியில ஸ்வர்காரோகண பர்வத்தில் என்ன, அந்த தருமர் தான் ஸ்வர்க்கத்திற்கு போகிறார்னு அப்படி ஒசத்திண்டே போறார் வியாசர். யுதிஷ்டருடைய பரம நம்பிக்கை. ராஜசூய யாகம் அதுக்கப்புறம் தானே வியாசர் வந்து இந்த இதை சொல்லிட்டு போயிடுறார். ராஜசூய யாகம் பண்றதுக்கு முன்னால ஒரு காட்சி வரும். நாரதர் தான் வருவார். மண்டபம் கட்டி முடிச்சிருப்பார்கள். மண்டபம் கட்டி முடிச்சு அந்த மண்டபத்துக்குள்ள கிரகப்பிரவேசமாக திரௌபதியின் கரத்தை பற்றி கொண்டு யுதிஷ்டிரர் போக பின்னாலேயே மற்ற தம்பிமார்கள் வருவார்கள். இதெல்லாம் நடந்துரும். அந்த மண்டபத்தில் முனிவர்கள் பலர் வந்து உட்கார்ந்திருப்பார்கள். ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்பார் வியாசர். அந்த காட்சியை பார்க்கும்போது பார்க்கலாம். ஏன்னா அந்த லிஸ்டே பெருசாக போகும். அது ஒரு 4-5 நிமிஷத்துக்கு போகும், பேரை மாத்திரம் சொன்னோன்னா. கிருஷ்ணனுடைய புத்திரர்களும் வருவார்கள் அந்த சபைக்கு. பிரத்யும்னனும் மற்ற புத்திரர்களும் சாம்பனும் மற்றவர்களும் வருவார்கள். எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற சமயத்தில் அப்படி நாரதர் என்ட்ரி கொடுப்பார். வந்துட்டு ஆஹா பிரமாதமாக இருக்குது இந்த மண்டபம்னு சொல்லிட்டு அவர் தான் ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை யுதிஷ்டிரர் மனசில் போட்டுருவார். அதுக்கப்புறம் யுதிஷ்டிரர் மனசில் அது ஓடும். அப்பப்போ பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் ஒரு பேச்சு வரும். தம்பிகள் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லுவார்கள். எல்லாருமா சேர்ந்து கலந்து பேசுவார்கள். அங்கிருந்த ரிஷிகள் எல்லாம் அதற்கு ஒப்புதல் கொடுப்பார்கள். எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. யுதிஷ்டிரர் அப்படி பார்ப்பார், இல்லை நான் இன்னும் முடிவெடுக்கலை. அண்ணா இன்னும் முடிவெடுக்கலையா? இல்லை இன்னும் முடிவெடுக்கலை. அண்ணா எல்லாரும் பண்ணலாம். இல்லை, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே தெரியாது இவர் ஏன் தயங்குறார், இவர் ஏன் டிலே பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பார், துவாரகைக்கு ஆள் அனுப்பியிருப்பார். மெசஞ்சர்ஸ் வில் கோ டு துவாரகை. உங்களை உடனடியாக அழைத்து கொண்டு வர சொன்னார். கிருஷ்ணனுக்கு செய்தி போகும், உடனடியாக அழைத்து கொண்டு வர சொன்னார். இங்கிருந்து போன வீரன் மனோவேகத்தில் போனானா, அதை விட வேகத்தில் கிருஷ்ணர் இங்கே வந்தாராம். இங்கே வந்துட்டார். வந்து அப்படி நமஸ்காரம் பண்ணிக்கிறார். யுதிஷ்டிரர் கிருஷ்ணனை விட அகவையில் மூத்தவர். அதனால் யுதிஷ்டிரருக்கு கிருஷ்ணன் அப்படி நமஸ்காரம் பண்ணோன்னு கொஞ்ச நாளை முன்னால் பார்த்தோமே, சாந்தனு மகாராஜா தன்னுடைய மகனை அப்படி உச்சி மோந்துன்னு அதே மாதிரி அந்த கண்ணனை தூக்கி உச்சி மோந்து ஆற தழுவி தன்னுடைய வாழ்த்துக்களை ஆசீர்வாதங்களை யுதிஷ்டிரர் தெரிவித்தார். எதுக்கு வர சொன்னீர்கள்? கிருஷ்ணா, இவர்கள்லாம் ராஜசூய யாகம் பண்ணணும்னு சொல்லுகிறார்கள். நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லு கிருஷ்ணா. நீ பண்ணணும்னு சொன்னா பண்ணலாம். எனக்கு மற்றவர்கள் சொல்வது நான் நினைப்பது முக்கியமில்லை கிருஷ்ணா. நீ என்ன நினைக்கிறாயோ அந்த நினைப்பை அப்படியே கடைப்பிடிக்கலாம். கிருஷ்ணன் மனசுல என்ன இருக்கோ அதை செய்யணுங்கிற எண்ணம் இருந்த யுதிஷ்டிரர். ஆனா அந்த யுதிஷ்டிரருக்கும் ஒரு சின்ன
சின்ன பலவீனம். நான் செய்வது எல்லோருக்கும் நன்றாக இருக்க வேண்டும், நான் செய்வதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற அந்த நான் உட்காந்துட்டு இருந்ததா இல்லையா, அதை கட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அவரையே பொய் சொல்ல வச்சு. இல்லைன்னா கண்ணனுக்கு வழியா தெரியாது, கண்ணனுக்கு வேற வழியா தெரியாது. இந்த வீக்னஸை எடுக்கணும்னா இவர் மனசுல இருக்கிற அந்த ஒரு சின்ன வீக்னஸை தூக்கணும். எப்படி தூக்குறது? அதுக்கு தான் இப்படி ஒரு பாதையை கொண்டு வந்து நிறுத்தினான். பீஷ்மர்கிட்ட மாத்திரம் இல்லை, பின்னால வரக்கூடிய எல்லா கதை நிகழ்வுகளிலும் அந்த ஃபெய்த், எங்க கண்ணன் மேல ஃபெய்த் இருக்கோ அந்த ஃபெய்த் அந்த செயலை நடத்திவிடும். அதுதான் மகாபாரதத்தினுடைய தகவல், செய்தி. கதை இல்லை. இந்த கதை சுற்றி சுற்றி போகும், இங்கே வரும் அங்கே வரும். நம்ம பார்க்குற மாதிரி சில இடங்களில் கதை மாறும். இந்த இடத்துல ஒரு மாதிரி கதை இருக்கும், அந்த இடத்துல ஒரு மாதிரி கதை இருக்கும். எது உண்மை அப்படிங்கிறதே நமக்கு சில நேரங்களில் டிஸ்பியூட். 3 வருஷம் சண்டை போட்டார்களா? சித்ராங்கதன் 2 சித்ராங்கதன் ஸ்கொயர் 2 சித்ராங்கதன் ஸ்கொயர்னு ஒரு சண்டை நடந்தது. 3 வருஷம் சண்டை போட்டார்கள்னா எப்படி 3 வருஷம் சண்டை போட்டார்கள் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு 100 கேள்வி கேட்போம். இப்போ அதில் முக்கியம் 3 வருஷம் இல்லை 1 நாள் 3 நாள் இல்லை. அதில் முக்கியம் என்னன்னா 2 பேர் ஒரே பேரில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிருக்கே, அந்த ஈகோவும் மாயாஜாலத்தால் இவன் அழிக்கப்பட்டான் என்பதும் தான். இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்துல சத்தியவதி வருத்தப்பட்டா. மகன் இறந்து போனானேன்னு வருத்தப்பட்டா. மகன் இறந்து போனான்னு வருத்தப்பட்டாளே தவிர ஐயோ ராஜ்யத்துல உட்காருவதற்கான மகன் போய்விட்டானேன்னு வருத்தப்படலை. அப்ப அவ மனசுல என்ன பக்குவம் இருந்தது? எங்க அப்பா கேட்டாரே, இந்த பிள்ளைத்தானே ராஜ்யத்துல உட்காரணும்னு எங்க அப்பா கேட்டாரே, எங்க அப்பா கேட்டதுக்கு நடக்கலையே அப்படின்னு அவ அதை சொல்லலை. அப்ப அவ மனசுலையும் இந்த ராஜ்யத்திற்காக இந்த பிள்ளைகள்ங்கிற எண்ணம் இருந்திருக்கல. தசராஜன் கேட்டானே தவிர தசராஜன் காலத்துக்கு அப்புறம் அந்த எண்ணம் சத்தியவதி மனசுலையும் இருந்திருக்கல. அதனால தான் சத்தியவதி நினைத்த நினைப்புக்கெல்லாம் அவளுடைய மதி ஸ்திதே அப்படின்னு பீஷ்மர் நின்னார். ஒரு ஸ்டெப்லையும் பாரதம் நமக்கு நிறைய பாடங்களை கொடுத்து கொண்டே போகும். ஏன் இன்னை வரைக்கும் பாரதத்தில் இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டே இருக்கு, புதுசு புதுசாக வருதுன்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்லோகத்தை ஒரு நாள் படிக்கும்போது கிடைக்கக்கூடிய கண்ணோக்கம் அடுத்த நாள் படிக்கும்போது வேற மாதிரி இன்னொரு புதுசாக ஒரு செய்தி அதில் கிடைக்கும். திஸ் இஸ் லைஃப். வாட் இஸ் மகாபாரதான்னு கேள்வி வந்தால் அந்த மகாபாரதா இஸ் அன் இத்திஹாசா இல்லை ஆன்சர். மகாபாரதா இஸ் அன் எபிக் இல்லை ஆன்சர். மகாபாரதா இஸ் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஆர் லைஃப். நாங்கள் எப்படி வாழ வேண்டும்ங்கிறதுக்கு வியாசர் அன்னைக்கே போட்டுட்டு போன ஒரு கட்டம். அந்த கட்டத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதனால தான் பல விஷயங்களை தொட்டு 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 இத்தனை விஷயங்களை எதுக்காக சொல்லணும்? பிளெயினாக இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ரொம்ப சிம்பிளாக இந்த கதையை சொல்லியிருக்கலாமே. இவ்வளவெல்லாம் குழப்பணுமா? இவ்வளவெல்லாம் கேள்வி வரணுமா? ஒரு சித்திராங்கதனை உருவாக்கி அவன் இல்லாமல் போய் அதுக்கப்புறம் ஒரு விசித்திர வீரியன் வந்து இத்தனை கேரக்டர்ஸ் பேரை நினைவச்சுக்கிறதே கஷ்டமாக இருக்க. பின்னால் இன்னொரு சித்திராங்கதன் வரப்போகிறான். இதுலேயே இன்னொருத்தன் சித்திராங்கதன் ஒருத்தன் வருவான். சித்திராங்கதைன்னு வேற ஊற்றி வருவா. இப்போ இதே மாதிரி பெயர்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். அப்போ இத்தனை கேரக்டர்ஸ் வருதே, இத்தனை கேரக்டர்ஸை எப்படி நினைவு வச்சுக்கிறது? இவ்வளோ பெயர்கள், பேரே குழப்பமாக இருக்கே. இப்போ தான் ஒரு ஜெனரேஷன் வந்திருக்கோம். ஒரு ஜெனரேஷனுக்குள்ளேயே எத்தனை பேர் வந்தாச்சு இதில். இன்னும் அதுக்கப்புறம் வரப்போகிற ஜெனரேஷனில் இன்னும் என்னெல்லாம் பெயர்கள்லாம் வரப்போகுது. இப்போ ஏன் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்னா குழப்பத்துக்காக இல்லை. He wanted to create every question and give an answer to every question. ஒருவேளை இப்படி ஒரு சூழல் வந்தால் என்ன செய்வது? இப்படி தந்தைக்கு ஆசை வந்துவிட்டால் அந்த மகன் என்ன செய்வது? இப்படி ஒரு சூழலில் தம்பி இறந்து போனால் என்ன செய்வது? இப்படி ஒரு வினோதமான சந்தர்ப்பம் வந்தால் என்ன செய்வது? அந்த சிந்தனையை தூண்டுவதற்காகத்தான் கொஞ்ச நாள் முன்னால பார்த்தோமே, குரு சிஷ்ய உறவுன்னு சொன்னா
கிரிட்டிக்கல் திங்கிங் வரக்கூடாதுன்னு இருக்கு. இல்லை, சிஷ்யர்கள் வித்தியாசமாக சிந்தித்தால் அது என்ன என்று ஏற்றுக்கொண்ட குருமார்களை மகாபாரதம் காட்டப்போகிறது. இது இப்படி, இதுக்கான செய்தி இப்படி, இதை இப்படி. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ட்ரெடிஷனே அப்படித்தான். சகனா வகவத்து தானே, 2 பேரும் சேர்ந்து தானே, சகவீரியம் தானே. அங்கே 2 பேரும் தனித்தனி இல்லையே. ஒரு ஸ்டூடெண்ட் வளரும்போது குருவும் வளர்கிறார், குரு வளரும்போது ஸ்டூடெண்ட்டும் வளர்கிறார். இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்காம கதையை மாத்திரம் அப்ரோச் பண்ணோம்னா அந்த லைன்ஸ்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் சில நேரங்களில் நம்மை திசை மாற்றி விட்டுவிடும். லெட் அஸ் பி வெரி ஓப்பன். மகாபாரத லைன்ஸ்ல நிறைய இன்டர்போலேஷன்ஸ் இருக்கக்கூடும். ஆங்காங்கே சில இடைச்செருகல்கள். வியாசர் சொன்னார்னு சில லைன்ஸை நம்புகிறோம், அது உண்மையிலேயே வியாசர் சொன்னது தானா இல்லை வேற யாராவது சொன்னார்களான்னு தெரியாது. நேற்றுக்கு ஒரு கணக்கு போட்டோம் இல்லையா, இங்கே 250வது ஸ்லோகமாக இருக்கிறது, இன்னொரு எடிஷனில் பார்த்தா 350வது ஸ்லோகமாக இருக்குது. அப்போ 100 ஸ்லோகம் நடுவில் வந்திருக்குன்னா வேற யாரோ சேர்த்துருக்கணும். அப்படியெல்லாம் சேர்க்கப்பட்டது. இந்த 3 ஆண்டுகள் சண்டை போட்டார்கள்னு பார்க்குறமே, வைமுகோ அதுக்கு ஒரு கேள்வி எழுப்புறார். வியாசர் இப்படி 3 ஆண்டுகள்னு சொல்கிறார், ஆனால் அங்கே சொல்லும்போது இரவு நேரத்தில் வந்ததாக ஒரு செய்தி வருகிறது, பீஷ்மர் இல்லாத நேரத்தில் அப்படின்னு செய்தி வருகிறது. அப்போ இந்த 3 ஆண்டுகள் என்கிற ஸ்லோகமே வேறு யாரோ சேர்த்திருக்க கூடும். அப்படி சேர்த்திருக்க கூடுங்கிறத ஒத்துட்டோன்னா சில இடங்களில் சில ஸ்லோகங்கள் இடைச்செருகல்களாக இருக்கலாம். திரும்ப 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 நான் சொல்லுவதற்கு இதுதான் காரணம். இந்த இடைச்செருகல்களை வைத்துக்கொண்டு மகாபாரதம் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு நாம வரக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனை நிறைவடையும் போது வரக்கூடிய சில வினாக்கள் இதெல்லாம் இதுல முன்னுக்கு பின் முரணா இருக்கே. அப்போ ஹவு டு ட்ரஸ்ட் திஸ், இதில் முன்னுக்கு பின்முரணா இந்த செய்திகள்லாம் வருதே, இந்த மாதிரி இருக்க முடியுமா? 3 வருஷம் சண்டை போட்டிருக்க முடியுமா? குருக்ஷேத்திரத்தில் ஏற்கனவே சண்டை போட்டார்களா? அப்படின்னா அதே குருக்ஷேத்திரத்தை ஏன் மறுபடியும் சூஸ் பண்ணார்கள்? இப்படியெல்லாம் சில கேள்விகள் நமக்கு வரக்கூடும். குருக்ஷேத்ரே தர்மக்ஷேத்ரே, அங்கே போர் ஆரம்பிக்கும் போது ஒரு செய்தி வரும், அந்த குருக்ஷேத்திரம் என்னன்னா தர்மக்ஷேத்திரம். இதில் இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். இது கொஞ்சம் ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸை சரியாக போட்டுட்டே போனோம்னா தான் அதுக்கப்புறம் அந்த படம் சரியாக இவால்வ் ஆகும், இல்லைன்னா சரியாக இவால்வ் ஆகாது. ஒரு மாணவனுக்கு நேர்ந்ததாக ஒரு சம்பவத்தை சொல்வதுண்டு. ஒரு டீச்சர் என்ன பண்ணார், ஜியாகிரஃபி டீச்சர், அந்த மாணவனுக்கு ஜியாகிரஃபியை கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆக்டிவிட்டி என்ன பண்ணார்னா, மேப்பை கிழிச்சு போட்டுவிட்டார். அட்லஸ்ன்னு வச்சுப்போம், என்டையர் வேர்ல்ட் மேப் அட்லஸ் இருக்கா, கிழிச்சு போட்டுவிட்டார். இதை ஒட்ட வையினார். ஆக்டிவிட்டி நீ படிச்சிருக்கல்ல, கான்டினென்ட்ஸை பற்றிலாம் ஒட்ட வையினார். அவனுக்கு தெரியல, இப்படி 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 ஏதோ பண்ணால் சரியாக வரலையேன்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தான். வந்தார், திருப்பி பார்த்தியான்னார். இந்த பீஸ் எல்லாம் ஒட்ட வச்சியே திருப்பி பார்த்தியான்னார். பார்க்கலையேன்னா, ஏதோ என்னமோ கருப்பாக இருந்தது. ஒரு பீஸ் அப்படி வைக்கும்போது அதனுடைய பேக் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தியான்னார். கருப்பாக இருந்தது பார்த்தேன், ஒரு பீஸ் கருப்பாக இருந்தது பார்த்தேன், அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன், இதை ஒட்ட வைக்கிறதுல மும்முரமாக இருந்தேன் அப்படின்னா. இப்போ திருப்பி போடு எல்லாத்தையும், எல்லா பீஸையும் திருப்பி போடுனார். எல்லா பீஸையும் திருப்பி போட்டுட்டு இப்போ ஏதாவது ஒட்ட வைக்க முடியறதா பாருன்னார். பார்த்தா ஒரு மனுஷனுடைய வடிவம் இருந்தது. உனக்கு மேப்பில் எந்த நாடு எங்கன்னு தெரியாமல் இருக்கலாம் அட்லஸில், ஆனால் மனுஷனை நீ சரியாக ஒட்ட வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்லஸ் உனக்கு கரெக்டாக கிடச்சிருந்துருக்கும். மானுடத்தை சரியாக ஒட்ட வைத்து விட்டால் எல்லாம் சரியாக கிடைத்து விடுங்கிறது தான் பாரதம். அதனால தான் அங்கங்கே அந்த பீஸ் தனித்தனியாக நிற்கும். இந்த பீஸ் எல்லாம் கொண்டு போய் ஒட்ட வச்சோம்னா தான் இது நமக்கு கரெக்டாக ஒரு ஃபார்முக்கு வரும். இல்லைன்னா பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான்.
பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் ஒரு கதை, நேற்றுக்கு 2-3 கதை பார்த்தோமா இல்லையா, அதே மாதிரி ஒரு கதை வரும் இதில். இந்த ருரு கதைக்கு அடுத்ததாக வரக்கூடிய கதை. குரோனலாஜிக்கலி போகும்போது முதல்ல எடுத்த உடனே ஆருணி கதை வந்துடும், அதுக்கப்புறம் உபமன்யு கதை வரும், அப்புறம் வேதன் பெருசாக ஒன்றும் சொல்லலை, அதுக்கப்புறம் ருரு பிரம்மத்வரை அவர்கள் திருமணம் செய்து கொண்ட கதை வரும், இதுக்கப்புறம் ஒரு கதை வரும். அது என்ன கதைன்னா, தவசீலராக இருப்பதே மிகச்சிறந்தது, தவம் செய்வதே சிறந்தது, துறவரம் பூணுவதே சிறந்தது என்று எண்ணிய ஒருவருடைய கதை. அவர் பேரை கேட்டாலே கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். பீஸ்ரீ எழுதுகிறார் அவரை பற்றி. இவர் பேரை கேட்டாலே கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது. தானும் அப்படி ஆக்ரோஷமாக இருந்து தவசியாக ஆக்ரோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர். அவருடைய பெயர் ஜரத்காரு. பேரை சொல்லும் போதே கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். ஜரத்காரு. அவர் என்ன பண்ணுவாராம், அப்பப்போ ஜரத்காரு நீ இப்படித்தான் இருக்க வேண்டும். he will give an auto suggestion to himself. நீ கடுமையான தபசியாக இருக்க வேண்டும், நீ இல்லறத்தை பற்றிய நினைத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கக்கூடியவர். துறவரம் மட்டும்தான் வாழ்க்கை. அவருக்கு உலகத்தை பார்த்து, லௌகீகத்தை பார்த்து, இல்லற தர்மத்தை பார்த்தெல்லாம் வெறுப்பு. வேடிக்கை கூட இல்லை, வெறுப்பு. கிரகஸ்தம்லாம் தப்பு, துறவியாக இருப்பது மாத்திரம்தான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடியவர். எல்லாவற்றையும் திறந்து விட வேண்டும். அப்பப்போ தனக்கே ஆட்டோ சஜஷனில் ஜரத்காரு நீ தவசியாக இருக்க வேண்டும், நீ எல்லாவற்றையும் திறந்து விட வேண்டும். அந்த சிந்தனையை மாத்திரம் அவரால் துறக்க முடியல. நீதான் உத்தமமான தவசியாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை அவரால் துறக்க முடியவில்லை. இந்த ஜரத்காரு தான் அங்கங்க அப்படி போறார் காட்டில். அப்படி காட்டில் போகும்போது ஒரு முறை நல்ல அதள பாதாளத்தில் அப்படி பார்க்குறார். தான் தான் ரொம்ப கடுமையான ஆஸ்டியரிட்டியில் இருக்கோம் அப்படின்னு நினச்சி நாங்கள் பார்த்தாக்க அங்கே தலைகீழாக சில பேர் தொங்கி கொண்டிருந்தார்கள். அப்படி தலைகீழாக தொங்கினது மாத்திரமில்லை, அவர்களுடைய ஹோல்டு என்னன்னா ஒரு சின்ன இழையில் இருந்தது. அந்த இழை கட்டானா பொத்துன்னு கீழே விழுந்துருவார்கள். அது எங்கேயோ போகிறது, அதள பாதாளம். யார் நீங்கள்? இவ்வளவு ஏன் கடுமையாக தவம் செய்கிறீர்கள்? விழுந்து விட்டால் அப்படிங்கிறார். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வேறு வழி இல்லை, தவம் செய்கிறோம் என்பதில்லை, ஏற்கனவே செய்த தவத்தின் பலன் எங்களை இந்த நிலையில் காப்பாற்றி கொண்டிருக்கிறது, இல்லை என்றால் நாங்கள் கீழே விழுந்திருப்போம். அப்படியா, என்னாச்சு அப்படிங்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், இல்லப்பா, எங்களுக்கு வம்சமே இல்லை, எங்களுக்கு வாரிசே இல்லை, ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், எங்கள் குலத்தில் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், நாங்கள் எல்லாம் அந்த குலத்தினுடைய பித்ருக்கள், ஒரே ஒருத்தன் இருக்கான், அந்த ஒருத்தன் திருமணம் செய்து கொள்ளாமல் கிரகஸ்தர்களாகவே இருக்கக்கூடாது, கிரகஸ்தாசிரமம் என்பதே தவறுன்னு சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு வம்சம் விருத்தி ஆகலைங்கிறதுனால நாங்களும் சொர்க்கத்துக்கு போக முடியாமல் இந்த மாதிரி கீழே இறங்கின்னு இருக்கோம், மொத்தமாக இதுக்குள்ளே விழுந்திருந்திருப்போம், ஏதோ நாங்கள் ஏற்கனவே பண்ணின தப்போ பலன் எங்களை மொத்தமாக கீழே விடாமல் அப்படி கொஞ்சம் காப்பாற்றின்னு இருக்கு, அவன் என்னைக்காவது மனசு மாறினான்னா எங்களுக்கு மேலே போவதற்கு வழி கிடைக்கும். அப்படியா, அப்படி யார் அது அப்படின்னு இவர் கேட்க, ஜரத்காருன்னு பேருன்னார்கள். அந்த பித்ருக்களை கடைத்தேற்ற வேண்டும் என்பதற்காக தான் திருமணம் செய்து கொள்ளுவதாக சம்மதித்து, அப்போ கூட அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னுடைய பெயரே கொண்டவளாக ஒரு பெண் கிடைத்தால் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன், ஏன்னா அந்த பேர் மேலே அவ்வளோ பிடிமானம். அப்போ ஜரத்காருன்னு ஒரு பெண் கிடைக்கிறாள். 2 கதை ஜரத்காருவை பற்றி இதே மகாபாரதத்தில் அடுத்தடுத்து வரும். ஒரு ஃபியூ சாப்டர்ஸ்க்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வரும். ஒன் இஸ் அ ஷார்ட்டர் வேர்ஷன், தி அதர் ஒன் இஸ் அ லாங்கர் வேர்ஷன். தி ஷார்ட்டர் வேர்ஷனில் தான் பெண்ணுக்கு பெயர் ஜரத்காரு, அவளுடைய பெயரும் ஜரத்காரு, 2 பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு
ஒரு காலகட்டத்தில் அவளை விட்டு விட்டு போய்விடுகிறார். மீண்டும் தவம் செய்வதற்கு போனார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருங்கிற ரெஃபரன்ஸே எங்கேயும் வராது, எந்த புராணத்துலேயும் கிடையாது. அவளை விட்டுட்டு போயிடுவார். இதே ஜரத்காருவை பற்றி இன்னொரு செய்தி இன்னும் கொஞ்சம் பின்னால் வரும். ஜரத்காரு மிகப்பெரிய தவசீலர். அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பெண் யாருன்னு சொன்னால் வாசுகி என்கிற நாகத்தினுடைய சகோதரி. வாசுகிக்கு பிரம்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னுடைய சகோதரிக்கு பிறக்கக்கூடிய மகன் சர்ப்பயாகத்தில் விழக்கூடிய பாம்புகளையெல்லாம் காப்பாற்றக்கூடியவனாக இருப்பான். அப்போ சர்ப்பயாகத்தில் காப்பாற்றணும், தன்னுடைய வம்சத்தை காப்பாற்றணும்னா இந்த சகோதரியினுடைய மகன். அந்த சகோதரிக்கு வரன் தேடும்போது ஒரு தவசீலர், பிரம்மா சொல்லிட்டார், ஒரு பெரிய தவசீலர் இருக்கார் ஜரத்காரு, அவர் தான் உன் சகோதரியை கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்ல, ஜரத்காருவுக்கும் அந்த சகோதரிக்கும் திருமணம் ஆகிறது. அப்படி திருமணமாகி அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஒரு நாள் ஜரத்காரு தூங்க போயிடுறார். மனைவி நான் தூங்கும் போதெல்லாம் என்னை எழுப்பாத, பார்த்துக்கோ, பணிவிடை செய் அப்படின்ட்டு போயிடுறார். அவர் தூங்கின்னு இருக்கார். அப்போ சூரிய அஸ்தமன நேரம் வந்து விடுகிறது. அவர் தன்னுடைய அனுஷ்டானங்களை செய்ய வேண்டுமே, நேரமாகிவிட்டதேன்னு அவள் எழுப்புறா. எழுப்பின உடனே நீ என்னை எழுப்பி விட்டாயின்னு கோபப்பட்டுண்டு அப்பவே கிளம்பி போயிடுறார். அப்படி கிளம்பி போனதுக்கப்புறம் அவளுக்கு ஏற்கனவே கருவுற்று இருக்கிறாள். அவளுக்கு பிறக்கக்கூடிய மகன்தான் ஆஸ்திகனாக இருந்து சர்ப்பயாகத்தில் உதவி செய்யக்கூடிய ஆஸ்திகன் என்று வருகிறது. இப்போ ஜரத்காருவை பற்றி ஒரு ஷார்ட்டர் வேர்ஷன், ஒரு லாங்கர் வேர்ஷன் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒன்று தெரிகிறது, ஜரத்காருவுக்கு தன் மீதும் தன்னுடைய பெயரின் மீதும் இருந்த அதீதமான பிடிமானம். ஒன்று அதே பேரில் அந்த பெண் இருக்கணும். ஏன்னா என் பேர் ரொம்ப பெருசு, மற்ற பெண்களோட பெயர்களை சொன்னார்களாம், அதுவும் வரும். ஏதேதோ பெயர்கள், அந்த பெண்கள், இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கா, இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கா அப்படின்லாம் சொன்னபோது காதலியே விழக்கூடாது அப்படின்னு ஒதுங்கி போனவர் ஜரத்காருன்னு ஒரு பெண் இருக்கான்னு சரி என்று கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறார். அதுக்கப்புறம் கூட என்ன, மனைவி தன்னை எழுப்பி விட்டாள்னு கோவம், என்னுடைய ஆணையை மீறிவிட்டாய், நான் போகிறேன். எதுக்கு இந்த மாதிரி ஒரு கதை நடுவில் ஆஸ்திகருக்காக வருகிறது அப்படின்னு சொன்னால் கூட இந்த கதையை அப்படியே கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். தன்னுடைய பெயரின் மீதும் தான் செய்கிற செயல்களின் மீதும் இருக்கக்கூடிய ஒரு பிடிமானம் ஒருவரை எந்த நிலைக்கு, பெரிய தவசியாக இருந்தால் கூட எந்த நிலைக்கு தள்ளி விடுகிறது. அதுக்கப்புறம் அவரை பற்றிய செய்தியே இல்லை, அவர் காணாமல் போயிட்டார், அவர் எழுந்து போயிட்டார். இப்போ இதை கொண்டு போய் அங்கே யுதிஷ்டிரர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தோடு நினைத்து பாருங்கள். யுதிஷ்டிரருக்கு ஒரு சின்ன பலவீனம் அந்த இடத்துல இருந்தது. கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான், ஆனால் அது சின்ன லெவலில் இருந்தது, இது ரொம்ப பெரிய லெவலில் இருந்தது. நான் செய்யக்கூடிய செயல், நான் செய்யக்கூடிய தவம், அங்கே நான் செய்வதனால் மற்றவர்களுக்கு அப்படிங்கிற எண்ணம். இந்த நான்கிறது சின்னதாக இருந்தாலும் தப்பு தான், பெருசாக இருந்தாலும் தப்பு தான். என்ன சிக்கல்னா, சின்னதாக இருந்து கடவுள்கிட்ட நம்பிக்கையும் இருந்தா அந்த சின்ன நானை அழிப்பதற்கு பகவானே வழிகாட்டுவார். இது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அழிந்து போவதற்கு பகவானே வழி வைப்பார். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு கதைக்குள்ளேயும் ஏதாவது ஒரு தகவல். ஜரத்காரு கதை எதுக்காக நடுவில் வந்திருக்கு? ஆஸ்திகர் பிறந்தார்னு சொல்றதுக்காக மட்டும் வருகிறதா? அப்போ ஜரத்காருவை பற்றி முன்னால் ஒரு பெண்ணை தேடினார், இந்த மாதிரி அவருடைய வம்சாவளியினர் தொங்கினார்கள், இந்த கதையெல்லாம் எதற்காக வரணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஜரத்காருனுடைய கேரக்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய வீழ்ச்சி, தன்னுடைய பெயரின் மீதும் தன் மீதும் இருக்கக்கூடிய பிடிமானம், அதே பிடிமானம் தான் அந்த கந்தர்வனுக்கு என்னோட பேரில் இன்னொருத்தன் இருக்கக்கூடாது, என்னோட பேரில் இன்னொருத்தன் இருக்கக்கூடாது. அப்போ அந்த பெயர் மேலே எவ்வளவு பிடிமானம். மை நேம், இந்த பேர் ஏன் ரொம்ப பெருசு, ஏன் எனக்கு இந்த பேரை ரொம்ப பிடிக்கும்னா அது என்னோட பேருங்கிறதுனால பிடிக்கும். அப்போ அந்த பெயர் மேலே, ஐடென்டிட்டி மேலே அகங்காரம், மமகாரம்னு சொல்கிறோமே, மமகாரம் எங்கே இருக்குது? பெயரில் ஆரம்பிக்கிறது, என்னுடைய பெயருங்கிறதுல ஆரம்பிக்கிறது. இதே பெயர் வேற யாருக்காவது இருந்தால் அந்த பெயர் அழகா இல்லை, ஆனால் அது என்னுடைய பெயராக இருக்கும்போது அது அழகான பெயர்.
ஏதோ ஒரு கதையை சொல்கிற மாதிரி வந்து அந்த கதைக்குள்ளே இத்தனை விஷயங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்டோரிக்குள்ளேயே போகிறார் வியாசர். அப்போ மெயின் ஸ்டோரி போயிட்டே இருக்கும். நடுவில் 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 நம்ம நிறுத்தி 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 அங்கங்கே பாடங்களை கொடுத்து இந்த பாடங்கள் பக்குவப்படுத்த 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 அந்த பக்குவம் எல்லையில் பரம்பொருளை நோக்கி நிறுத்தும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாரதம். அதனால தான் இடைச்செருகல்களை வியாசரே பர்மிட் பண்ணியிருக்காருன்னு நம்பணும். வைசம்பாயனர்கிட்ட கொடுத்த போது நீ போய் சொல்லி இந்த கதையன்னா அவர் சொல்லும்போது அவர் ஏதாவது ஒன்று சேர்த்துருக்க மாட்டாரா? அவரவர்கள் ஒரு கதையை சொல்லும்போது அவரவர்களுக்கு தோன்றுவதை சேர்க்க மாட்டார்களா? அவரவர்கள் சில எக்ஸாம்பிள் காட்ட மாட்டார்களா? வேடிக்கையாக ஒன்று சொல்லுவார்கள் தெரியுமா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துடுது. எதுக்கு சண்டைன்னா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சண்டை. மனைவி சொன்னால் எங்கள் அப்பா பேர் சிவன், அதனால் சிவன்னு வைக்கணும்னா. கணவர் சொன்னார் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணசாமி, அதனால் கிருஷ்ணன்னு வைக்கணும். 2 பேரும் 1 மாதம் சண்டை போட்டார்கள். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர்கிட்ட மீடியேஷன் மத்தியஸ்தம் போலான்னு போனார்கள். ஒரு குழந்தை எப்படி கையில் வாங்கினார், கொஞ்ச நாடி இப்படி அப்படியும் குழந்தைகிட்ட விளையாடினார், கொஞ்சினார், எல்லாம் பண்ணிவிட்டு நான் குழந்தை காதலியே பேரை சொல்லிடுறேன், இதில் என்ன இருக்குது, 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டா போச்சு, கவலையே பட வேண்டாம். அது என்னம்மா சிவனும் கிருஷ்ணனும் சேர்த்து வச்சுடலாமேன்னு குழந்தை காதில் சிவராமகிருஷ்ணன் 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 3 தடவை சொன்னார். 2 பேருக்கும் சந்தோஷம். எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடச்சிருத்து. 2 பேருக்கும் மீடியேட் பண்ணிட்டாரே, நம்ம இது தெரியாமல் சண்டை போட்டுட்டு இருந்தோமே. 2 பேரும் குழந்தையை தூக்கிட்டு வெளியில் வந்துட்டார்கள். திடீர்னு மனைவிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சிவன் எங்கள் அப்பா பேர், கிருஷ்ணன் அவள் அப்பா பேர், இப்போ நடுவில் அந்த ராமன் வந்ததே, அப்போ பேர் வச்சவர் சொன்னார் அது எங்கள் அப்பா பேர் அப்படின்னு. இப்போ நீங்கள் சண்டைன்னு வந்துடுத்துன்னா மீடியேஷனுக்கு மாத்திரம் இல்லை, மை நேம், மை ஐடென்டிட்டி அண்ட் த ஐடென்டிட்டி இன் விச் ஐ ஹவ் கம், என் வம்சாவளியின் ஐடென்டிட்டி, ஏதோ ஒரு விதத்தில் அந்த பெயர் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற மனுஷ மனசு இருக்கா இல்லையா? இந்த மனுஷ மனசுக்கு அந்த பெயரில் ஒன்றும் பெரிய பிடிமானம் வேண்டாம்னு காட்டுறதுக்காகத்தான் சித்ராங்கதன் கதையை ஒரு பக்கம் வச்சு ஜரத்காரு கதையை இன்னொரு பக்கம் வைக்கிறார். இந்த 2ம் எங்கே போய் நிற்கிறது? பெயர் மீது இருக்கக்கூடிய பிடிமானம். ஜரத்காரு அதுக்கப்புறம் தெரியல, ஆனால் இந்த பக்கத்தில் சித்ராங்கதன் அழிந்து போனான். மாயாஜாலம் செய்தான்ங்கிறதுனால இவன் அழிந்து போனான். ஆனால் என்ன காரணம்? பெயர் மேலே, அந்த பெயருங்கிற ஒரு ஐடென்டிட்டி தானே. அந்த ஐடென்டிட்டி பெயரில் மாத்திரம் இருக்க வேண்டாம். அந்த ஐடென்டிட்டி உண்மையில் எங்கே இருக்கணும்னா ஃபெய்த்தில் இருக்கணும், நம்பிக்கையில் இருக்கணும். நம்பிக்கையில் இருந்தால் அது மகாபாரதமாக, நேற்றுக்கு பார்த்தோமே, மகாபாரதம் வில் மீன் கிரேட் இண்டியா, அப்படி அது ப்ரொசீட் ஆகும். ஆனால் பெயரில் மாத்திரம் அந்த பிடிமானம் இருக்கும் என்றால் அந்த பெயர் நம்மையே கீழே இழுத்து அழித்து விடும். பாரதத்தை பார்க்கும்போது பெரியோர்களே தயவு செய்து நினைவு வைத்துக் கொள்வோம். கதை ஓடும், சில நேரங்களில் நடக்கும், சில நேரங்களில் தவழும். ஆனால் கிளைகள், நமக்கு நிழல் தர வேண்டிய கிளைகள், அந்த கிளைகளை வெட்டி விடாமல் விட்டு விடாமல் கிளைகளையும் சேர்த்து சேர்த்து பார்த்து கொண்டே போனால் பாரதம் நம்மை வாழ வைக்கும். நன்றி, வணக்கம்.